வாசிப்போம். எபேசியர்ல 6வது அதிகாரத்துல 10 முதல் 17 வரை. கடைசியாக என் சகோதரரே, கர்த்தரிலும் அவருடைய சத்துவத்தின் வல்லமையிலும் பலப்படுங்கள். நீங்கள் பிசாசின் தந்திரங்களோடு எதிர்த்து நிற்க திராணி உள்ளவர்களாகும்படி தேவனுடைய சர்வாயுத வர்க்கத்தையும் தரித்துக் கொள்ளுங்கள். ஏனெனில் மாம்சத்தோடும் இரத்தத்தோடும் அல்ல, துரைதனங்களோடும் அதிகாரங்களோடும் இப்பிரபஞ்சத்தின் அந்தகார லோகாதிபதிகளோடும் வானமண்டலங்களில் உள்ள பொல்லாத ஆவிகளின் சேனைகளோடும் நமக்கு போராட்டம் உண்டு. ஆகையால் தீங்கு நாளிலே அவைகளை நீங்கள் எதிர்க்கவும் சகலத்தையும் செய்து முடித்தவர்களாய் நிற்கவும் திராணி உள்ளவர்களாகும்படிக்கு தேவனுடைய சர்வாயுத வர்க்கத்தையும் எடுத்துக் கொள்ளுங்கள். சத்தியம் என்னும் கச்சையை உங்கள் அறையில் கட்டினவர்களாயும் நீதி என்னும் மார்க்கவசத்தை தரித்தவர்களாயும் சமாதானத்தின் சுவிசேஷத்திற்குரிய ஆயத்தம் என்னும் பாதரட்சியை கால்களிலே தொடுத்தவர்களாயும் பொல்லாங்கன் எய்யும் அக்கினி ஆஸ்திரங்களை எல்லாம் அவித்து போடத்தக்கதாய் எல்லாவற்றிற்கும் மேலாக விசுவாசம் என்னும் கேடகத்தை பிடித்து கொண்டவர்களாயும் நில்லுங்கள். இரட்சணம் என்னும் தலை சீராவையும் தேவ வசனமாகிய ஆவியின் பட்டயத்தையும் எடுத்துக் கொள்ளுங்கள். ஆமென். நம்ம ஏற்கனவே இந்த 7 வசனங்களையும் குறித்து நம்ம ஏற்கனவே 6 பகுதிகளாக நாம தியானிச்சு பார்த்துட்டோம். இன்னைக்கு நாம பார்க்கக்கூடிய விஷயம் வந்துட்டு 18வது வசனத்தை குறித்து தான் பார்க்க போறோம். ஸோ அதற்கு முன்னாடி சுருக்கமாக வந்து இது நம்ம என்ன இது வரைக்கும் தியானிச்சோம் அதோடைய தொடர்ச்சி தான் வந்துட்டு அந்த 18வது வசனத்துல நாம இன்னைக்கு ஜெபத்தை குறித்து நாம வந்து பார்க்க போறோம். கடைசியாக என் சகோதரரே, கர்த்தரிலும் அவருடைய சத்துவத்தின் வல்லமையிலும் பலப்படுங்கள். அப்ப இங்க இருக்கிற நாம எல்லோருமே கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து எனக்காக தான் தன்னுடைய ஜீவனை வந்து கொடுத்தாரு, தன்னுடைய இரத்தத்தை சிந்தினதே என்னுடைய பாவங்கள் வந்து முழுமையாக கழுவப்படுவதற்காக தான். அவர் எனக்காக மரித்தார், அடக்கம் பண்ணப்பட்டார், உயிர்த்து இன்னைக்கு பரலோகத்துல பிதாவின் வலது பாரிசத்துல வீற்றிருக்கிறார். அப்ப அவரை ஏற்றுக்கொண்டவர்கள் அத்தனை பேருமே அவருடைய நாமத்தின் மேல விசுவாசம் உள்ள யாவருமே அவர் வந்துட்டு அவருடைய பிள்ளைகளாகக்கூடிய அதிகாரம் முழுவதையுமே கர்த்தர் நமக்கு கொடுத்திருக்கிறார். அப்ப எல்லாவற்றையுமே கர்த்தர் நமக்கு கொடுத்திருக்கிறாரு. இன்னைக்கு துவக்க ஜெபத்துல சிஸ்டர் பிரேயர் பண்ண மாதிரி நாங்க இந்த தீர்க்க தரிசன புஸ்தகத்தில் உள்ள வசனங்களை நாங்கள் வெறும் கேட்கிறவர்களாக மாத்திரமில்லாமல் அதை நாம வந்து கை கொள்ள வேண்டும் வந்துட்டு ஏசப்பாவுடைய சித்தமாக இருக்கிறது. அப்ப எனக்குள்ள பரிசுத்த ஆவியானவர் வந்து விட்டார். அதற்கப்புறம் நான் என்ன செய்ய வேண்டும் அப்படிங்கிறது குறித்து வேதத்துல புதிய ஏற்பாட்டிலையும் பழைய ஏற்பாட்டிலையும் கர்த்தர் நம்ம கூட நிறைய வந்துட்டு பேசியிருக்கிறாரு. அதுல சில காரியங்களை நம்மளால வந்துட்டு முழுமையாக பாவத்தை விட முடியாத சூழல்கள், இல்லை சில பாவங்களுக்கு நாம அடிமையாக இருக்கக்கூடிய சூழல்கள் வருது. அதெல்லாம் எதற்காக, அது எப்படி நடக்கிறது அப்படிங்கிறத குறித்து நாம ஏற்கனவே ஆராய்ச்சி பண்ணி பார்த்திருக்கோம். நம்ம கர்த்தர் நம்மளை வந்துட்டு தன்னுடைய சாயலாக சிருஷ்டித்திருக்கிறார். ஆவி, ஆத்துமா, சரீரம் இவை அனைத்துமே கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து வரும் பொழுது பரிசுத்தமாக காக்கப்படணும்னு வந்துட்டு சொல்லியிருக்குது. அப்ப நமக்கு கர்த்தரை ஏற்றுக்கொள்வதற்கு முன்னாடி நம்முடைய ஆவி வந்துட்டு பிசாசினுடைய ஆவியோட ஒன்றாக கலந்து செயல்பட்டதுன்னு சொல்லி எபேசியர்ல 2வது அதிகாரத்துல 1 முதல் 3 வசனங்களை வாசிச்சு பார்த்தீங்கன்னாக்கா அதுல தெளிவாக தெரியும். இன்னைக்கு அந்த பழைய மனுஷன், அந்த பிசாசானவனை, அந்த பழக்க வழக்கங்கள், நமது மாம்சமும் அதன் ஆசை இச்சைகளையுமே நாம வந்துட்டு சிலுவையில அறைந்து விட்டு கர்த்தரை வந்து சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொண்டோம். அப்ப இனிமே ஏற்றுக்கொண்டதுக்கு அப்புறம் நாம அவருடைய சத்துவத்தின் வல்லமையிலும் பலப்படுங்கள். எதற்காக? நீங்கள் பிசாசின் தந்திரங்களோடு எதிர்த்து நிற்க திராணி உள்ளவர்களாகும்படி தேவனுடைய சர்வாயுத வர்க்கத்தை தரித்து கொள்ளுங்கள். ஏனெனில் நமக்கு வந்துட்டு மாம்சத்திலையும் இரத்தத்தோடையும் நமக்கு போராட்டம் கிடையாது. பிசாசின் அவனுடைய துரைத்தனங்களோடும் அதிகாரங்களோடும் அவனுக்குன்னு ஒரு செட்டப் இருக்கு, ஒரு ஹைரார்கி இருக்கு. எப்படி இன்னைக்கு ஒவ்வொரு ராஜ்யங்கள், ஒவ்வொரு தேசத்துல உள்ள ராஜ்யங்களுக்கு ஒரு ஹைரார்கி கர்த்தர் கொடுத்திருக்காரோ, ஒரு அரசாங்கம் எப்படி ஆள வேண்டும் என்பது இருக்கிறதோ, அதே போல பிசாசினுடைய ராஜ்யமும் இருக்குதுன்னு சொல்லி கர்த்தர் நமக்கு தெளிவுபட சொல்லி இருக்கிறாரு. அவன் வந்து ஏற்கனவே வந்து தோற்று போனவன். கர்த்தர் வந்துட்டு அவனை ஏற்கனவே பலவீனப்படுத்தி அவனுடைய வல்லமைகளை எல்லாவற்றையுமே வந்துட்டு நம்ம மேல எதையுமே வந்து அவனால பயன்படுத்த முடியாத அளவுக்கு கர்த்தர் சிலுவையில நமக்காக எல்லாவற்றையும் செய்து விட்டார். ஆனால் இருந்த போதிலும் அவன் தந்திரமாக நம்மளை ஏமாற்றி கர்த்தருக்கு எதிராக நம்முடைய ஆத்துமாவை கொள்ளையிடுவதற்கு அவன் 24 மணி நேரமும் வந்துட்டு போராடி கொண்டு இருக்கிறான். அப்ப தீங்கு நாளிலே
அவைகளை நீங்கள் எதிர்க்கவும் சகலத்தையும் செய்து முடித்தவர்களாக நிற்கவும் திராணி உள்ளவர்களாகும்படி தேவனுடைய சர்வாயுத வர்க்கத்தை எடுத்துக்கொள்ளுங்கள். இப்ப ஏசப்பா நமக்கு வந்துட்டு ரொம்ப தெளிவா வந்துட்டு சொல்லியிருக்காரு. அவர் முதல்ல பூமியில வந்ததுக்கு அப்புறம் அவர் சுவிசேஷத்தை பிரசங்கிக்கும் போது மார்க் 1:15 தேவனுடைய ராஜ்யம் சமீபமாயிற்றுன்னு சொன்னாரு. மனம் திரும்பி சுவிசேஷத்தை ஏற்றுக்கொள்ளுங்கள். அதற்கப்புறம் அவர் வந்துட்டு சுவிசேஷத்தை பிரசங்கித்தார், பிசாசுகளை விரட்டினார், நோயாளிகளை சுத்தப்படுத்தி கொண்டே வந்தார், சுகமாக்கி கொண்டே வந்தார். ஒரு தருணத்துல அவர் வந்துட்டு குருடும் ஊமையுமான ஒரு பிசாசு பிடித்திருந்த ஒருவனை சுகப்படுத்துறாரு. அவன்கிட்ட இருக்கிற அசுத்தாவிகளை, குருடும் ஊமையுமானவன் அசுத்தாவியை வெளியே போன்னு சொல்றப்ப அவன் அவனுடைய கண் பார்வை மறுபடியும் வந்தது. அவன் பேச ஆரம்பிச்சிட்டான். ஆனா அங்க இருந்த பரிசேயர்களோ யூதர்களோ அவர்களை பார்த்து என்ன சொன்னாரு, இவர் பிசாசின் தலைவனாகிய பெயல்செபூவினாலே பிசாசுகளை துரத்துகிறபடினாலே அல்லாமல் மற்றபடி அல்ல என்று அவர்கள் கர்த்தர் செய்த காரியங்கள், தேவனுடைய விரலினாலே நான் பிசாசுகளை விரட்டுறேன்னு சொன்னாலும் அவர்கள் அதை ஏற்க மறுத்து விட்டார்கள். அப்ப ஏசப்பா அந்த இடத்துல சொல்றாரு, தனக்கு தானே விரோதமாய் பிரிந்திருக்கிற எந்த ராஜ்யமும் பாழாய் போகும், தனக்கு தானே விரோதமாக பிரிந்திருக்கிற எந்த பட்டணமும் எந்த வீடும் நிலை நிற்க மாட்டாது அப்படின்னு சொல்றாரு. அப்ப அவனுக்கு ஒரு ராஜ்யம் இருக்கிறதுன்னு கர்த்தர் இந்த இடத்துல ரொம்ப தெளிவாகவே நமக்கு இந்த வசனத்தின் மூலியமாக மத்தேயு மார்க் எல்லாம் படிச்சு பார்த்தோம்னா நமக்கு தெரியும். ஆனா நான் தேவனுடைய விரலினாலே பிசாசுகளை விரட்டுகிறதுனாலே தேவனுடைய ராஜ்யம் உங்களிடத்தில் வந்திருக்கிறதுன்னு சொல்லி அங்க 2 ராஜ்யங்களை குறித்து பேசி இருக்கிறார். கொலோசியர்ல 1:13 சொல்வது போல இருளின் அதிகாரத்தில் நின்று நம்மை விடுதலையாக்கி கர்த்தருடைய ராஜ்யத்துக்குள்ள உட்படுத்தி இருக்கிறாரு. ஸோ அதனாலதான் தேவனுடைய ராஜ்யம் இங்கே இருக்கிறது அங்கே இருக்கிறது என்று நீங்க தேடாதீங்கப்பா, அது ஆவிக்குரிய ரீதியில உங்களுக்குள் தான் இருக்கிறதுன்னு ஏசப்பா நமக்கு மறுபடியும் சொல்லி இருக்கிறாரு. அப்ப நமக்கு எதிராக போராடுகிற அந்த பிசாசின் ராஜ்யத்தை மேற்கொள்வதற்கு நமக்கு கடந்த 6 பகுதிகளாக சத்தியம் என்னும் கச்சையை உங்கள் அறையில் கட்டினவர்களாகவும், நீதியை குறிச்சும் சமாதானத்தின் சுவிசேஷத்துக்குரிய ஆயத்தத்தை குறிச்சும், விசுவாசம் என்னும் கேடகத்தை குறிச்சும், இரட்சணியம் என்னும் தலைசீராவை குறித்தும் தேவ வசனமாகி ஆவியின் பட்டயத்தை எடுத்துக்கொள்ளுங்கள் அப்படிங்கிற அந்த விஷயங்களை நாம தியானித்தோம். அப்ப சத்தியம்ங்கிறது பாத்தீங்கன்னாக்க நமக்கு உலகத்துல நாம செய்யற காரியங்கள் எல்லாம் நமக்கு பிடித்த காரியங்களை செய்யும் பொழுது அது எல்லாமே சரியாக தான் இருக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம மனம் போன போக்குல போய்கிட்டு இருக்கோம். ஆனா தேவன் எப்படி இருக்காரு, வார்த்தையாக தான் இருக்கிறார். வார்த்தை தான் மாம்சமானது. அவர் மாம்சமாக நமக்கு புதிய ஏற்பாட்டுல ஏகப்பட்ட சத்தியங்களை வெளிப்படுத்தி இருக்கிறார். அப்ப தேவனுடைய வார்த்தையை நாம படிக்கும் பொழுதுதான் உண்மை, தேவனுடைய வார்த்தையெல்லாம் உண்மை, அதற்கு மேலானது ஒன்றுமில்லை, மேலான அதிகாரம் அந்த வார்த்தைக்கு எதிரான எதுவுமே வாய்க்காது. வானமும் பூமியும் ஒளிந்து போனாலும் என் வார்த்தைகள் ஒளிந்து போவதில்லை. அப்ப தேவனுடைய வார்த்தையை நாம படிக்கும் பொழுது உண்மை என்னவென்று நாம் அறிந்து கொள்ளும் பொழுது நம்ம கிட்ட இருக்கிற என்னென்ன பொய்யான விஷயங்கள், உலகத்துல இருக்கிற என்னென்ன பொய்யான விஷயங்கள், நாம அதுக்குள்ள சிக்கி கொள்ளாமல் இருப்பதற்கு சத்தியத்தை நாம கச்சையாக கட்டி கொள்ள வேண்டும். அப்ப சத்தியம் தெரிஞ்சதுக்கு அப்புறம் தேவனுடைய நீதியை நாம என்னுடைய மார்க்கவசமாக நான் அணிந்து கொள்ள வேண்டும். ஏன்னா தேவனுடைய நீதி நான் அணிந்து கொள்ளவில்லை என்றால் என்னுடைய சுயநீதி கிடையாது, தேவனுடைய நீதி எனக்கு வேண்டும். அப்ப என்னிடத்துல தேவனுக்கு எதிராக செயல்படுகிற எனக்குள்ளாக செயல்படுகிற பாவங்கள், மற்ற கர்த்தருடைய வசனத்துக்கு விரோதமாக செயல்படுகிற காரியங்கள் எல்லாவற்றையுமே நான் விட்டுட்டு மனம் திரும்பி தேவனுடைய நீதியை நான் அணிந்து கொள்ள வேண்டும். அப்ப நாம மனம் திரும்பி பாவங்களை அறிக்கையிட்டு அந்த பழைய மனுஷனுக்குரிய காரியங்களை விட்டு விடும் பொழுது அப்ப அவருடைய நீதி எனக்குள்ள எப்பொழுதுமே இருக்கும். ஏன்னா ஒரு யுத்தத்துல போகிறப்ப நம்மளுடைய மார்பகத்தை நாம முழுமையாக கவர் பண்ணலைனாக்க, அதற்குரிய அணிகலன்களை நாம மார்பகத்துல அணிகலைனாக்க நம்ம எளிமையாக வீழ்த்தப்படுவோம். 3வது காரியம், ஆயத்தம் என்னும் சமாதானத்தின் சுவிசேஷத்தை பாதரட்சையாக தொடுத்தவர்களாகவும் சொல்லியிருக்கிறாரு. ஏசப்பா நமக்கு எதிராளியான பிசாசானவன் பல ரூபத்துல வருவான். நம்ம கூட இருக்கிறவங்க, நமக்கு சொந்தக்காரவங்க, மற்ற வெளியில உள்ள நண்பர்கள், வேலை பார்க்குற இடம், எல்லா இடத்துல நமக்கு
நிறைய ப்ரெஷர் வரும், கேள்விகள் வரும். நாம வந்து கண்டிப்பா வந்துட்டு சுவிசேஷத்தை மற்றவர்களுக்கு சொல்லணும். நம்மளுடைய நம்பிக்கையை குறித்து நாம வந்துட்டு சரியான விதத்துல ஒவ்வொருத்தரும் கேள்வி கேட்கிற என்னென்ன கேள்விகள் வருதோ அதுக்கெல்லாம் நாம வந்துட்டு அதே சத்தியத்தை நாம வந்துட்டு ஆராய்ச்சி பண்ணி பார்க்குறப்ப அதுக்கு கர்த்தர் நம்மளுடைய சாட்சியோட நமக்கு சாட்சியை கொடுத்து நம்மளை வந்து வழி நடத்துறாரு. அப்ப அவங்க கேள்விக்கெல்லாம் நாம பதில் சொல்றதற்கு தயாராக இருக்க வேண்டும் சாட்சியோட. அதுக்கு அடுத்த காரியம் வந்துட்டு ஆவிக்குரிய யுத்தத்துல வந்துட்டு விசுவாசம் என்னும் கேடகத்தை எடுத்துக்கொள்ள வேண்டும் கர்த்தர் சொல்லியிருக்கிறாரு. கர்த்தர் நமக்கு விசுவாசம் ஒரு மனுஷனுக்கு எப்படி வரும்? கேள்வினாலே வரும். கேள்வி தேவனுடைய வசனத்தினாலே வரும். அப்ப கர்த்தர் நமக்கு ஏகப்பட்ட வாக்கு தத்தங்களை வந்துட்டு பைபிள்ல வந்துட்டு கொடுத்திருக்கிறாரு. அந்த வாக்கு தத்தத்தை முதல்ல நான் முழுமையாக வந்துட்டு கர்த்தருக்குள்ளாக எல்லா வாக்கு தத்தம் ஆமென்றும் ஆமென் என்றும் இருக்கிறது. அப்ப அதை நான் முழுமையாக விசுவசித்து அதுல நான் உறுதியா நிக்கிறப்ப அந்த வாக்கு தத்தங்களுக்கு எதிராக வருகிற எல்லா பொய்யான விஷயங்களையும் நான் எளிமையாக என்னுடைய விசுவாசத்தின் மூலியமாக மேற்கொள்ள முடியும். அதுக்கு அடுத்த காரியம் வந்துட்டு தலைக்கவசம், ரட்சணியம் என்னும் தலைக்கவசம். அப்ப தலையை குறித்து நம்ம பார்க்குறப்ப பார்த்தீங்கன்னாக்கா நம்மளுடைய சிந்தனைகள் எங்கிருந்து தோன்றுகிறது, அந்த சிந்தனைக்குரிய காரியங்கள் சிந்தனை முதல்ல வருது. அந்த சிந்தனையை வந்துட்டு சரியான கர்த்தருக்கு பிடித்தமானதா இல்லையாங்கிறத நம்ம வேதத்தை வச்சு ஆராய்ச்சி பண்ணி பார்க்குறப்ப தான் வந்துட்டு அதை நான் வந்து செயலாமா, ஏன்னா சிந்தனை தான் அடுத்தது வந்து செயல் வடிவமா மாறுது. என்னுடைய செயல்கள் வந்துட்டு பரிசுத்தமாக இருக்குதா, கர்த்தருக்கு சித்தமானதா இருக்குதா அப்படிங்கிறத வேதத்தை வச்சுதான் நான் வந்துட்டு சரி செய்ய முடியும். அப்ப எனக்குள்ள கர்த்தர் இருக்கிறார், நான் வந்துட்டு பரிசுத்தாவியை பெற்றுக்கொண்டிருக்கிறேன், இயேசுவின் நாமத்தினால நான் பரிசுத்தாவியை பெற்றுக்கொண்டதுனால என்னுடைய ஆவி வந்துட்டு ரட்சிப்புக்குள்ள வந்துட்டு இருக்குது. எனக்குள்ள வானத்தையும் பூமியும் உண்டாக்குன கர்த்தர் எப்பொழுதுமே இருக்கிறாருங்கிற அந்த சிந்தனையோட நாம நடக்க வேண்டும். அதுதான் வந்துட்டு ரட்சணியம் என்னும் தலை சீராவையும். கடைசியாக நாம வந்து பார்த்தது பார்த்தீங்கன்னாக்கா தேவ வசனமாகிய ஆவியின் பட்டயத்தை எடுத்துக்கொள்ளுங்கன்னு கர்த்தர் சொல்லியிருக்கிறாரு. அப்ப நாம பிசாசை வந்துட்டு மேற்கொள்வதற்கு இயேசு கிறிஸ்துவின் நாமத்தை பயன்படுத்தி அந்த வசனத்தை ஒவ்வொரு சூழ்நிலைகளுக்கு கர்த்தர் வந்து அந்த வசனத்தை கொடுத்திருக்கிறாரு. ஏன்னா கர்த்தருக்கே மாம்சத்துல வந்துட்டு அவர் வந்து 40 நாள் அவர் உபவாசம் இருக்கும் பொழுது பிசாசானவன் அவரை வந்துட்டு மாம்சத்துல சோதிச்சான். அதுக்கு அடுத்தது வார்த்தையை வச்சு சோதிச்சான். அதுக்கப்புறம் தன்னை பணிந்து கொள்ளுங்கள், நான் அந்த ராஜ்யத்தை முழுக்க உங்ககிட்ட கொடுக்குறேன்னு சொன்னப்ப 3 சந்தர்ப்பத்துல ஏசப்பா வந்து சொன்னது வந்துட்டு தேவனுடைய வார்த்தையை சொல்லும்போது அவன் அங்கிருந்து வந்துட்டு பிசாசானவன் வந்துட்டு ஓடி போயிட்டான். அதே மாதிரியான போராட்டம் நமக்கு என்றென்றைக்கும் இருக்கதான் போகுது கர்த்தர் வரும் அளவும். அப்ப நாம அதை மேற்கொள்வதற்கு இதெல்லாமே வந்து ஓரளவுக்கு பாத்தீங்கன்னாக்கா தற்காப்பு ஆயுதம். இந்த ஆயுதத்தை நாம பயன்படுத்தும் பொழுது பிசாசானவனுடைய எல்லா அடிகளையும் நாம எளிமையாக மேற்கொள்ள முடியும். ஆனா நம்மளை தற்காத்து கொள்ள கர்த்தர் வந்துட்டு அவருடைய ஆவியை வந்துட்டு கொடுக்கவில்லை. அவனை நாம வந்துட்டு மேற்கொள்ள வேண்டும். பிசாசின் ஆவியை வந்துட்டு கட்டுக்குள்ள வந்துட்டு அவனுடைய ராஜ்யம் இல்லாம முதல்ல என்னுடைய வாழ்க்கையில அவனுடைய ராஜ்யம் இருக்கக்கூடாது. என் மூலியமாக கர்த்தர் வந்து பூமியில செய்யக்கூடிய காரியங்களை நான் அடுத்தவர்களுக்கு சுவிசேஷத்தை அறிவிக்கும் பொழுது அவர்கள் சிறைப்பட்டவர்களை வந்துட்டு விடுதலை ஆக்கும் பொழுது அவர்களும் பிசாசின் ராஜ்யத்தை விட்டு வெளியே வரப்ப இப்படி ஒவ்வொருத்தரும் வெளியில வரணுங்கிறது தான் வந்துட்டு கர்த்தருடைய சித்தமாக இருக்கிறது. வாசிப்போமே 18வது வசனத்தை. எந்த சமயத்திலும் சகலவிதமான வேண்டுதலோடும் விண்ணப்பத்தோடும் ஆவியினாலே ஜெபம் பண்ணி அதன் பொருட்டு மிகுந்த மன உறுதியோடும் சகல பரிசுத்தவான்களுக்காகவும் பண்ணும் வேண்டுதலோடும் விழித்துக் கொண்டிருங்கள். ஆமென். எந்த சமயத்திலும் சகல விதமான வேண்டுதல்களோடும் விண்ணப்பத்தோடும் ஆவியிலே ஜெபம் பண்ணின்னு கர்த்தர் சொல்லியிருக்கிறாரு. அப்ப ஆவியிலே ஜெபம் பண்ணி அப்படிங்கிற அந்த விஷயம் நமக்கு சொல்றப்ப பாத்தீங்கன்னா இதுல வந்துட்டு மாமிச ஜபங்கள் எதுவுமே வந்துட்டு இங்க வந்துட்டு இருக்கக்கூடாது. ஆனா இன்னொரு இடத்துல பவுல் சொல்லியிருப்பாரு, எனக்கு வந்துட்டு கருத்தோடும் ஜெபம் பண்ண தெரியும், ஆவியோடும் ஜெபம் பண்ண தெரியும். அப்ப நம்ம என்ன சூழ்நிலைகளும் புரிஞ்சுக்கிட்டு அதற்கேற்றபடி பரிசுத்த ஆவியானவருடைய துணையோடு நாம ஜெபம் பண்ணும் பொழுது நமக்கு நம்மளுடைய மனம் வந்துட்டு உறுதிப்படும் சொல்லியிருக்கிறார். அதன் பொருட்டு மிகுந்த மன உறுதியோடு சகல பரிசுத்தவான்களுக்காகவும் பண்ணும் வேண்டுதல்களோடும் விழித்து கொண்டிருங்கள்னு வந்துட்டு ஏசப்பா வந்து சொல்லியிருக்கிறாரு. அப்ப நாம இவ்வளவு நேரமும் நமக்கு கொடுத்திருந்த அந்த 6 வகையான சர்வ ஆயுதங்களையும் நாம எடுத்துக்கொண்டு நாம வந்துட்டு முன்னேறணுமே ஒழிய நாம வந்துட்டு பின்வாங்கவோ இல்லை நம்மளை நாம வந்துட்டு தற்காத்து கொள்வோம் அப்படிங்கிற அந்த நிலையிலே இருந்தோம்னாக்க என்னைக்குமே வந்துட்டு சாத்தானுடைய ராஜ்யத்தை வந்துட்டு நாம மேற்கொள்ளவே முடியாது. ஏன்னா நாமளும் வந்துட்டு பின்வாங்கி நாம அவனை எதிர்த்து நிக்கலைன்னா அவன் நம்மளை வந்துட்டு மேற்கொள்வான். எந்த ஒரு யுத்தமாக இருந்தாலும் சரி, மாம்சமான ஒரு யுத்தத்திலையும் பார்த்தீங்கன்னாக்க
எப்போதுமே வந்துட்டு நாம வந்துட்டு நம்ம தற்காப்பு நிலையிலே இருந்தோம்னாக்க எளிமையாக அந்த யுத்தத்துல வந்துட்டு அந்த நாடு வந்து தோத்து போயிடும். என்னைக்கு வந்துட்டு எதிர்த்து போய் நின்று அடிக்கிறோமோ அன்னைக்கு பாத்தீங்கன்னாக்க அவர்களால வந்து வெற்றி கொள்ள முடியும். அது இன்னைக்கு எளிமையாக இன்னைக்கு நடக்கிற போர்களை நீங்க பாத்தீங்கன்னாக்க ரஷ்யா எந்த அளவுக்கு முன்னேறி வந்துட்டு அவங்க யுக்ரைனை வந்துட்டு பிடிச்சி அடிக்கிறாங்க, அஃபென்சிவா இருக்காங்க. அதே போல வந்துட்டு காசா போர்ல பாத்தீங்கன்னா முதல்ல காசால இருந்து இங்க வந்துட்டு அவங்க கொஞ்சம் பேரை கொண்டுட்டு போனாங்க. அதற்கப்புறம் இவங்க அவங்க நிலையில இருந்து அடிக்காம அவங்க நாட்டுக்குள்ள போய் காசாவுக்குள்ள போய் இஸ்ரேல் மக்களை இஸ்ரேல் ராணுவம் வந்து அவர்களை அடிக்க ஆரம்பிச்சிச்சு. இன்னைக்குள்ள சூழல்ல வந்துட்டு ஆல்மோஸ்ட் எல்லாத்தையுமே வந்துட்டு அந்த நகரத்தை வந்து பிடித்து விட்டார்கள். அதே போலதான் நாமளும் ஆவிக்குரிய யுத்தத்துல அதே போன்றுதான் நாம் இருக்க வேண்டும்ங்கிறது கர்த்தருடைய சித்தமாக இருக்கிறது. அவர் முதல்ல வந்துட்டு தன்னுடைய சபையை குறித்து பேதுரு கிட்ட வந்துட்டு அவர் ஒரு வசனமா சொல்லியிருப்பாரு, வாசிப்போமே. மத்தேயுல 16:18. மேலும் நான் உனக்கு சொல்லுகிறேன், நீ பேதுருவாய் இருக்கிறாய், இந்த கல்லின் மேல் என் சபையை கட்டுவேன், பாதாளத்தின் வாசல்கள் அதை மேற்கொள்வதில்லை. ஏசப்பா வந்துட்டு என் சபையை இந்த கல்லின் மேல் கட்டுவேன். கர்த்தர் தான் வந்துட்டு சபைக்கு தலையா இருக்கிறாரு. நாம எல்லோருமே அந்த சபைக்குள்ள ஒவ்வொரு அவயங்களாக இருக்கிறோம். இந்த சபையை வந்துட்டு பாதாளத்தின் வாசல்கள் மேற்கொள்ளுவதில்லை. அப்ப பாதாளத்தின் வாசல் என்பது வந்துட்டு பிசாசனுடைய, நம்மளுடைய கண்ணுக்கு புலப்படாத அந்த பிசாசின், அதற்கு ஒரு ராஜ்யம் இருக்குது, அந்த ஒரு கோட்டை இருக்கிறது. அதோட வாசல்கள் வந்துட்டு கர்த்தருடைய சபையை வந்துட்டு என்னைக்குமே வந்துட்டு மேற்கொள்ளாதுன்னு வந்துட்டு ஏசப்பா வந்துட்டு சொல்லியிருக்கிறாரு. அப்ப இந்த சபையோட முக்கியமான செயல்பாடுகள், தன்னுடைய கர்த்தருடைய சபையோட முக்கியமான செயல்பாடுகள் எப்படி இருக்க வேண்டும், அதுல இருக்கிற அவயங்கள் வந்துட்டு என்ன செய்ய வேண்டும், சபையை வந்துட்டு விருத்தி அடைய செய்ய வேண்டும். ஏன்னா கர்த்தர் நம்ம அப்போஸ்தலர்கள் பணியில் பார்க்குறப்ப முதல் நாள்ல 3000 பேர், அதற்கப்புறம் 5000 பேர்னு சொல்லி அனுதினமும் கர்த்தர் வந்துட்டு சபையில வந்துட்டு அவருக்கு சித்தமானவர்களை வந்துட்டு சேர்த்து கொண்டு வந்தார். அவருக்கு சித்தமானவர்களாம் யார் யாரெல்லாம் வந்துட்டு அவரை ஏற்றுக்கொண்டார்களோ, இருதயத்துல அவருடைய சுவிசேஷத்துக்கு கீழ்ப்படிந்து அதை ஏற்றுக்கொண்டார்களோ அவர்களை எல்லோரையுமே தன்னுடைய சபைக்குள்ள சேர்த்து கொண்டே வந்தார். அப்ப என்ன ஆகுது, அந்த இடத்துல வந்துட்டு பிசாசின் ராஜ்யம் வந்துட்டு உடைந்து கொண்டே வருகிறது. அப்ப இந்த இடத்துல 2 வேலை, ஒண்ணு வந்துட்டு சபையை வந்துட்டு கட்டப்பட வேண்டும், அதே நேரத்துல வந்துட்டு பிசாசினுடைய ராஜ்யத்துக்கு எதிர்த்து வந்துட்டு போராட வேண்டும். இது 2மே வந்துட்டு ஒன்றாக செயல்பட வேண்டும். இது ஒன்றாக செயல்படலைனாக்க நான் வந்துட்டு பிசாசனுடைய நம்ம சபையை கட்டாவிட்டால் போர் வந்துட்டு பிசாசோட நம்ம வந்து போர் செய்யறதுல ஒரு பிரயோஜனம் இல்லை. அதே போலதான் வந்துட்டு நாம போர் செய்யாம சபையை வந்துட்டு கட்டவே முடியாது. இது 2மே வந்துட்டு ஒன்றோட ஒன்று நாம வந்துட்டு ஒன்றாக இது 2யுமே இது 2 குறிச்சுமே எப்பொழுதுமே வந்துட்டு நாம வந்து சிந்திக்கிற பிள்ளைகளாக இருக்கணும். வாசிப்போமே ஏசாயா 28:6. அவர் நியாய தீர்ப்பு வழங்க உட்காருபவனுக்கு நீதியின் ஆவியாய் இருப்பார். பகைவரை வாசலிலேயே திருப்பி அனுப்புகிறவர்களுக்கு பலத்தின் ஆதாரமாய் இருப்பார். ஆமென். ஸோ ஒரு நகரத்தை வந்துட்டு மதில் சுவல்கள் இருக்கும், அதுக்கு வந்து ஒரு வாயில் இருக்கும். அப்ப எதிராளி வரும்பொழுது யாருமே வந்து மதில் சுவரை வந்துட்டு முதல்ல தாக்குறதுக்கு பதில் அந்த வாயில் தான் வந்துட்டு பலவீனமா இருக்கும் கம்பேரிட்டிவ்லி நம்ம வந்து மதில் சுவர்களோட பார்க்கும் பொழுது. அப்ப அந்த வாயில் கதவுகளை தான் வந்துட்டு அவர்கள் முதல்ல வந்துட்டு உடைக்க வந்துட்டு முற்படுவார்கள். அதே போலதான் வந்துட்டு சாத்தானின் கோட்டை வந்துட்டு சபை மீது என்னைக்குமே வந்துட்டு மேற்கொள்ளாதுன்னு வந்துட்டு கர்த்தர் வந்துட்டு சொல்லி இருக்கிறாரு. அப்ப சாத்தானின் வாயில்கள் வந்து பாத்தீங்கன்னாக்க அந்த கதவுகள் சபை வெளியே வைத்திருக்கவும் முடியாது. அப்ப நாம வந்துட்டு சாத்தானின் வாயில்களை உடைத்துக்கிட்டு சபையானது வந்துட்டு முன்னேறி நாம வந்துட்டு அங்க இருக்கிற சிறைப்பட்டவர்களை வந்துட்டு அவனுக்கு நமக்கு எதிராக முதல்ல வந்துட்டு அவன் என்ன சிந்திப்பாங்கிறத வந்துட்டு நாம யோசிக்கிறத விட்டுட்டு அவன் வந்துட்டு பிசாசானவன் வந்து சிந்திக்க வேண்டும். அவன் வந்து சபை வந்துட்டு அந்த சபையில உள்ள ஒவ்வொரு அவயங்களும் எப்பொழுது என்னை வந்து தாக்க போகிறது என்று அவன் வந்துட்டு பயப்பட எந்த நேரத்துல அவன் வந்துட்டு சிந்தித்து கொண்டு இருக்கக்கூடிய சூழலை நாம ஒவ்வொருத்தரும் வந்து ஏற்படுத்தணும். ஸோ இதை நாம இன்னும் நல்ல எப்படி புரிஞ்சுக்கொள்ள முடியும், அது நம்மளால செய்ய முடியுமா அப்படிங்கிறதுக்கு செய்ய முடியும்னு சொல்லி கர்த்தர் ஏற்கனவே வந்துட்டு கொலோசியர்ல வாசிப்போம் 2:15. நமக்கு எதிரடையாகவும் கட்டளைகளால் நமக்கு விரோதமாகவும் இருந்த கையெழுத்தை குலைத்து அதை நடுவில் இராதபடிக்கு எடுத்து சிலுவையின் மேல் ஆணி அடித்து துரைதனங்களையும் அதிகாரங்களையும் உரிந்து கொண்டு வெளியரங்கமான கோலமாக்கி அவைகளின் மேல் சிலுவையில் வெற்றி சிறந்தார். ஆமென். ஆமென்.
நமக்கு எதிராக இருந்த எல்லா கையெழுத்தையுமே முதல்ல வந்துட்டு அவரு எடுத்துட்டார். அந்த பழைய நியாயப்பிரமாணம் முழுக்க வந்துட்டு நமக்கு எதுவுமே தேவையில்லைன்னு சொல்லிட்டாரு. அதற்கப்புறம் வந்துட்டு துரைத்தனங்களை சிலுவையின் மேல் ஆணி அடித்தது எதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா பிசாசினுடைய அந்த துரைத்தனங்களையும் அதிகாரங்களையும் உரித்து கொண்டு வெளியரங்கமாக கோலமாக்கி அவைகளின் மேல் சிலுவையில் வெற்றி சிறந்தார். அவர் வந்துட்டு வெளியரங்கமாக தான் வந்து பிசாசானவன் வந்துட்டு முழுமையாக அவனுக்கு இருந்த அந்த உலகத்தின் மீது இருந்த அதிகாரத்தை முழுமையாக வந்துட்டு பிடுங்கிட்டாரு. ஆனா இன்னைக்கு வந்து உலகத்தின் அதிபதி தான். ஆனா கர்த்தருடைய பிள்ளைகள் முன்னாடி யாரெல்லாம் நாம எல்லோருமே முன்னாளிலே கர்த்தரை ஏற்றுக்கொள்வதற்கு முன்னாடி அவனுடைய அதிகாரத்தின் கீழே தான் நாம இருந்தோம். ஆனா கர்த்தரை ஏற்றுக்கொண்டதுக்கு அப்புறம் அவனுக்கு நமக்கு மேல எந்த ஒரு அதிகாரமும் இல்லை. அப்ப இயேசு கிறிஸ்து அவர் பெற்ற வெற்றி தனக்கான வெற்றி கிடையாது. அவர் நமக்காக தான் வந்துட்டு அந்த வெற்றியை வந்துட்டு பெற்று கொடுத்தார். அவர் நமது சார்பாக தான் வெற்றி பெற்றார். அவரது வெற்றி வந்துட்டு நம்முடைய வெற்றியாக மாறி இருக்குதுங்கிறத முதல்ல வந்துட்டு எப்பொழுதுமே நம்ம மைண்ட்ல வந்துட்டு வச்சுக்கணும். ஏன்னா நமக்கு வருகிற ஒவ்வொரு பிரச்சனைகளையும் வந்துட்டு நாம் அந்த பிரச்சனைகள் வந்த அந்த மூலக்கூறுகளை யோசித்து பார்க்காம கர்த்தர் என்கிட்ட இருக்கிறார, எனக்கு ஏன் இந்த பிரச்சனைகள்லாம் வருது அப்படிங்கிறத குறித்து நாம வசனத்தை தியானிக்காம இருக்கும் பொழுது இந்த மாதிரியான சிந்தனைகள் நமக்குள்ள வந்துட்டு வருகிறது. வாசிப்போமே 2 கொரிந்தியர்ல 2:14. கிறிஸ்துவுக்குள் எப்பொழுதும் எங்களை வெற்றி சிறக்க பண்ணி எல்லா இடங்களிலேயும் எங்களை கொண்டு அவரை அறிகிற அறிவின் வாசனையை வெளிப்படுத்துகிற தேவனுக்கு ஸ்தோத்திரம். எல்லா இடங்களிலும் எப்பொழுதும் எல்லா இடங்களிலும் நாம் கிறிஸ்துவின் வெற்றியை வந்துட்டு நாம தான் வந்துட்டு பிரதிநிதிப்படுத்த வேண்டும். கிறிஸ்து நம் மூலமாக பெற்ற வெற்றியை தேவன் வந்துட்டு பகிரங்கமாக அதை வந்துட்டு சிலுவையில வந்துட்டு நமக்காக செய்து முடித்ததை வந்துட்டு நிரூபித்திருக்கிறார். அப்ப பிசாசின் மீது அவர்களுடைய ஆட்சியாளர்கள் மீது அந்த ஹைரார்கி பிரின்சிபாலிட்டிஸ், அந்த துரைத்தனங்கள், அதிகாரங்கள் மற்றும் அந்தகார லோகாதிபதிகளோட முழு வெற்றியை நமக்கு கர்த்தர் ஏற்கனவே வந்துட்டு பெற்று கொடுத்திருக்கிறார். இந்த வெற்றியை கர்த்தர் வந்துட்டு பூமியில வந்துட்டு நம் மூலம் தான் வந்துட்டு அதை செயல்பட வேண்டும் என்பது கர்த்தருடைய சித்தமாக இருக்கிறது. இதை நாம எப்படி புரிந்து கொள்வோம் என்றால் வாசிப்போமே மத்தேயுல 28:18-19. அப்பொழுது இயேசு சமீபத்தில் வந்து அவர்களை நோக்கி, வானத்திலும் பூமியிலும் சகல அதிகாரமும் எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஆகையால் நீங்கள் புறப்பட்டு போய் சகல ஜாதிகளும் சீஷராக்கி பிதா குமாரன் பரிசுத்த ஆவியின் நாமத்திலே அவர்களுக்கு ஞானஸ்நானம் கொடுத்து. ஆமென். அப்ப நாம எல்லோருமே போய் கர்த்தர் ஏற்கனவே வந்துட்டு சொல்லியிருக்கிறாரு, என்னுடைய அவருக்கு கிடைச்ச அந்த அதிகாரத்தை நீங்க எடுத்துக்கொள்ளுங்கள், நீங்க நம்ம பயன்படுத்தணும் கர்த்தர் வந்துட்டு சித்தமாக இருக்கிறது. நாம் கிறிஸ்துவின் வெற்றியை நாம தான் வந்துட்டு இந்த பூலோகத்துல இந்த உலகத்துல வந்துட்டு அதை வந்துட்டு நிரூபிக்க வேண்டும். அவர் பெற்றுக் கொடுத்த அந்த வெற்றியை வந்துட்டு நம்மளுடைய நடக்கைகள் மூலியமாக, சுவிசேஷத்தை அறிவிப்பதன் மூலியமாக, ஒவ்வொருத்தருடைய பிரச்சனையிலிருந்து, பிசாசு கட்டுகளிலிருந்து அவர்களுக்கு விடுதலை கர்த்தராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால அவர்களை வந்துட்டு விடுதலை பெற்றுக்கொள்ளும் பொழுது அப்ப அந்த வெற்றியை நாமும் வந்துட்டு அவர்களுக்கு இந்த உலகத்துக்கு நம்ம மூலியமா தான் கர்த்தர் வந்துட்டு காட்டுகிறார். ஏழைகளுக்கு உதவி செய்வதன் மூலியமாக நமக்கு வசனம் தெரியும். 2 கொரிந்தியர்ல 8வது அதிகாரத்திலையும் 9வது அதிகாரத்திலேயும் வசனங்கள் இருக்குது. நாம ஏழைகளுக்கு உதவி செய்யும் பொழுது அவர்கள் எல்லோருமே வந்துட்டு கர்த்தருடைய நாமத்தை வந்துட்டு மகிமைப்படுத்துவார்கள். அதனால வந்துட்டு பிசாசின் ராஜ்யம் வந்துட்டு ஆட்டம் காணும். அது எல்லாமே நம்ம கிட்ட தான் இருக்குது அந்த அதிகாரம். ஏன்னா கர்த்தர் சொல்லியிருக்காரு, ஏன்னா அவர் பரலோகத்துக்கு போறதுக்கு முன்னாடி எல்லா அதிகாரம் வானத்திலும் பூமியிலும் எல்லா அதிகாரமும் எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கு, அதனாலதான் உங்களை நான் கிளம்பி போக சொல்றேன்னு சொல்லியிருக்காரு. அதற்கு முன்னாடி அந்த மாதிரி இயேசு கிறிஸ்து மரிப்பதற்கு முன்பாக, இல்லை இயேசு கிறிஸ்து பூமிக்கு அவர் குழந்தையாக பிறந்து வருவதற்கு முன்னாக அந்த மாதிரி செயல்கள், பிசாசுக்கு எதிரான செயல்கள் வந்துட்டு நடக்கல. ஆனா வேற விதமான அற்புதங்கள், அடையாளங்கள் எல்லாம் நடந்துச்சு. ஆனா நேரடியாக வந்துட்டு பிசாசை விரட்டக்கூடிய காரியங்கள் எல்லாமே வந்துட்டு கர்த்தராகி இயேசு கிறிஸ்து அவர் பூமியில இருந்த பொழுது அதை செய்தி காட்டினார். அதை தன்னுடைய சீஷர்களுக்கு சொல்லி கொடுத்தார். அதவே அவர் தொடர்ந்து செய்வதற்கு தன்னுடைய ஆவியை நம்ம ஒவ்வொருத்தருக்குமே வந்துட்டு கொடுத்திருக்கிறாரு. வாசிப்போம் 2 கொரிந்தியர்ல 10:4. எங்களுடைய போர் ஆயுதங்கள் மாம்சத்துக்கு ஏற்றவைகளாயிராமல் அரண்களை நிர்மூலமாக்குகிறதற்கு தேவ பலமுள்ளவைகளாய் இருக்கிறது. ஆமென். சோ இதவே இதே வசனத்தை வேற ஒரு டிரான்ஸ்லேஷன்ல, எங்களுடைய போராட்டத்தில் நாங்கள்
உபயோகிக்கும் ஆயுதங்கள் உலகத்து மனிதர் உபயோகிக்கும் ஆயுதங்கள் அல்ல, மாறாக அரண்களை அழிக்கக்கூடிய கர்த்தருடைய வல்லமை பொறிந்த ஆயுதங்களை நாங்கள் உபயோகிக்கிறோம் சொல்லியிருக்காங்க. அப்ப ஏற்கனவே நமக்கு வந்துட்டு நம்ம பார்த்த அந்த சத்தியத்திலிருந்து ஒரு 6 சர்வாயுத வர்க்கங்கள் நம்ம தற்காப்புக்காக கர்த்தர் கொடுத்த ஆயுதம். ஆனா ஜெபம், அதுக்கு மேல இன்னும் 4 ஆயுதங்கள் கர்த்தர் கொடுத்திருக்காரு. ஒண்ணு வேத வசனத்தின்படி பாத்தீங்கன்னாக்கா, ஒன்று ஜெபம், இன்னொன்று கர்த்தரை துதிக்கிறது, இன்னொன்று பார்த்தீங்கன்னா சுவிசேஷத்தை அறிவிப்பதன் மூலியமாக, அதுக்கப்புறம் கர்த்தர் நமக்கு ஒவ்வொருத்தருக்கும் கொடுக்கிற சாட்சிகள் மூலியமா. ஏன்னா பிசாசானவன் யாரு பின்னாடி போய்கிட்டே இருக்கிறான்னு பாத்தீங்கன்னா, வெளிப்படுத்தின விசேஷம் 12வது அதிகாரத்துல 17வது வசனத்துல தேவனுடைய நாமத்தையும் அவருடைய வார்த்தையையும் அவருடைய சாட்சியையும் கை கொள்ளுகிற பிள்ளைகளின் பின்னாடிதான் அவன் யுத்தம் பண்ண போகிறான்னு சொல்லியிருக்கிறப்ப, அப்ப அவனுடைய ராஜ்யத்தை நம்ம உடைக்கிறதுக்கு ஜெபம், துதி, சுவிசேஷத்தை அறிவிப்பதன் மூலியமாகவும் அதே போல சாட்சிகளின் மூலியமாக அவனை வெல்ல முடியும் என்று சொல்லியிருக்கிறார். அப்ப எந்த சமயத்திலும் சகல விதமான வேண்டுதல்களோடு நாம விண்ணப்பத்தோடும் ஆவியிலே ஜெபம் பண்ணின்னு தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போற டீட்டெயில்டா பார்க்க போறோம். வாசிப்போமே. ஆவியிலே ஜெபம் பண்ணி அப்படின்னாக்க, கர்த்தர் இன்னைக்கு சபைகள்ல அநேகர் ஆவியிலே ஜெபம் பண்ணினாக்க அந்நிய பாஷையில பேசுறது தான் ஆவியிலே ஜெபம் பண்ணின்னு எல்லாருமே நினைத்து கொண்டிருக்கிறார்கள். ஆனால் அந்நிய பாஷைகளை நாம எப்படி பயன்படுத்தணும், அது அந்நிய பாஷைங்கிறது கர்த்தர் கொடுத்திருக்கிற அந்த 9 வரங்கள்ல அது ஒரு வரம். அந்த வரத்தை எப்படி பயன்படுத்த வேண்டும் என்று கர்த்தரே அதற்கு ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் வச்சிருக்கிறாரு. அதை குறித்து வாசிப்போமே. 1 கொரிந்தியர்ல 14வது அதிகாரத்துல 12லிருந்து 17 வரைக்கும். நீங்களும் ஆவிக்குரிய வரங்களை நாடுகிறவர்களானபடியால் சபைக்கு பக்தி விருத்து உண்டாக்கத்தக்கதாக அவைகளில் தேடும்படி நாடுங்கள். அந்தபடி அந்நிய பாஷையில் பேசுகிறவன் அதன் அர்த்தத்தையும் சொல்லத்தக்கதாக விண்ணப்பம் பண்ண கடவன். என்னத்தினால் எனில், நான் அந்நிய பாஷையிலே விண்ணப்பம் பண்ணினால் என் ஆவி விண்ணப்பம் பண்ணுமே அன்றி என் கருத்து பயனற்றதா இருக்கும். இப்படி இருக்க செய்ய வேண்டுவதென்ன? நான் ஆவியோடும் விண்ணப்பம் பண்ணுவேன், நான் கருத்தோடும் விண்ணப்பம் பண்ணுவேன். நான் ஆவியோடும் பாடுவேன், கருத்தோடும் பாடுவேன். இல்லாவிட்டால் நீ ஆவியோட ஸ்தோத்திரம் பண்ணும் போது கல்லாதவன் உன் ஸ்தோத்திரத்திற்கு ஆமேன் என்று எப்படி சொல்லுவான்? நீ பேசுகிறது இன்னதென்று அவன் அறியானே. நன்றாய் ஸ்தோத்திரம் பண்ணுகிறாய், ஆகிலும் மற்றவன் பக்தி விருத்தி அடைய மாட்டானே. ஆமேன். அப்ப ஆவியிலே அந்நிய பாஷையில பேசுறதுதான் பரிசுத்த ஆவிக்குள்ள நாம ஜெபம் பண்ணக்கூடிய காரியம் சொல்லி இன்னைக்கு நிறைய பேர் நினைச்சுக்கிட்டு இருக்காங்க. ஆனா இந்த வசனங்களை நாம கேட்டோம். அந்நிய பாஷையில பேசுகிறவன் அதன் அர்த்தத்தை சொல்லத்தக்கதாக விண்ணப்பம் பண்ண கடவுன்னு சொல்லியிருக்கிறாரு. அப்ப அந்நிய பாஷையை சில பேரால தான் பேச முடியும், எல்லாராலையுமே பேச முடியாது. ஏன்னா கர்த்தர் அந்த ஆவிக்குரிய அந்த 9 வரங்களை அவர் ஒரே ஆவியானவர் தான். அவர் தான் அவருடைய சித்தத்தின்படி ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு வரங்களை பிரித்து கொடுத்திருக்கிறார். அப்ப நமக்கு வசனத்துல எந்த சமயத்திலும் சகல விதமான வேண்டுதல்களோடும் விண்ணப்பத்தோடும் ஆவியிலே ஜெபம் பண்ணினாக்க, இது அந்நிய பாஷையில ஜெபம் பண்றதை குறித்து கர்த்தர் இங்க பேசவில்லை. ஏன்னா இந்த இடத்துல பவுல் அடுத்தாப்புல சொல்றாரு, நான் ஆவியோடும் விண்ணப்பம் பண்ணுவேன், கருத்தோடும் விண்ணப்பம் பண்ணுவேன்னு சொல்லி இருக்கிறப்ப இது அந்நிய பாஷையை முழுக்க குறிக்கிற காரியமே இல்லை. அப்ப ஆவியிலே ஜெபம் பண்றது அப்படிங்கிறதுக்கு அடுத்தது யூதால 1:20 வாசிப்போம். நீங்களோ பிரியமானவர்களே, உங்கள் மகா பரிசுத்தமான விசுவாசத்தின் மேல் உங்களை உறுதிப்படுத்திக் கொண்டு பரிசுத்த ஆவிக்குள் ஜெபம் பண்ணி. ஆமென். அப்ப கர்த்தர் நமக்கு ஆவிக்குரிய வரமாகிய அந்த விசுவாசத்தை கொடுத்திருக்கிறாரு. நாம எல்லோருமே அவருடைய விசுவாசம் நமக்கு எப்படி வரும்? கேள்வினாலே வரும். கேள்வி தேவனுடைய வசனத்தினாலே வரும். அந்த வசனம்ங்கிறது அவருடைய ஒவ்வொரு வார்த்தைகளும் தேவன் யாரு? தேவன் தான் வார்த்தையாக இருக்கிறார். அவர் பரிசுத்தம் உள்ளவர். நம்மளுடைய விசுவாசமும் பாத்தீங்கன்னாக்க அவருடைய வார்த்தையின் மேல விசுவாசம் வைக்கும் பொழுது அது மகா பரிசுத்தமான விசுவாசத்தின் மேல் உங்களை உறுதிப்படுத்தி கொண்டு நம்ம தேவனுடைய வார்த்தையில உறுதியா நிக்கணும். அதுக்கப்புறம் தான் அந்த வார்த்தையை வச்சுதான், அந்த வார்த்தையில நாம நம்மளுடைய இருதயத்துக்குள்ள போகிறப்ப பரிசுத்த ஆவியானவரே நமக்கு ஜெபத்துல உதவி பண்ணுவார். நம்மளுடைய ஒவ்வொரு சூழ்நிலைகள் என்னன்னு தெரியும், அதற்கேற்ற வார்த்தைகளை அவரே நமக்கு கற்றுக் கொடுப்பார். அதற்கேற்றபடி ஜெபம் பண்ணுவதற்கும் நம்மளை வழி நடத்துவார்.
ரோமர்ல 8வது அதிகாரத்துல 26, 27 வாசிப்போம். அந்தபடியே ஆவியானவரும் நமது பலவீனங்களில் நமக்கு உதவி செய்கிறார். நாம் ஏற்றபடி வேண்டிக் கொள்ள வேண்டியது இன்னதென்று அறியாமல் இருக்கிறபடியால் ஆவியானவர் தாமே வாக்கு கடங்காத பெருமூச்சுகளோடே நமக்காக வேண்டுதல் செய்கிறார். ஆவியானவர் தேவனுடைய சித்தத்தின்படியே பரிசுத்தவான்களுக்காக வேண்டுதல் செய்கிறபடியால் இருதயங்களை ஆராய்ந்து பார்க்கிறவர் ஆவியின் சிந்தை இன்னதென்று அறிவார். ஆமீன். அப்ப நமக்கு கர்த்தர் சொல்லியிருக்காரு, இந்த இடத்துல நமக்கு ஜெபம் பண்ண தெரியாது, ஆனா அவருடைய வார்த்தைகள் நம்முடைய இருதயத்துல இருக்குதா இல்லையா அப்படிங்கிறத கர்த்தரே ஆராய்ந்து பார்க்கிறவராக இருக்கிறார். அப்ப நம்ம ஏதாவது ஒரு சூழல்ல பிசாசோட ஒரு பெரிய போராட்டம் வரும் பொழுது அப்ப நாம எப்படி ஜெபிக்க வேண்டும் என்பதை குறித்து ஆவியானவரே அந்த சூழலுக்கு ஏற்றபடி நமக்கு ஜெபிக்க அவரே நம்மளை வழி நடத்துவார். எப்பனாக்க அவருடைய வார்த்தைகள் நாம எப்பொழுதுமே தியானித்து கொண்டு இருக்கும் பொழுது, அவருடைய வார்த்தைகள் நம்ம இருதயத்துல இருக்கும் பொழுது, நாம அந்த வார்த்தையின்படி நாம கீழ்ப்படிந்து நடக்கும் பொழுது, நாம் ஆவியில் நடக்கும் பொழுது நம்முடைய ஜெபங்கள் தேவனுக்கு சித்தமான, ஏன்னா நம்ம ஆவியில நடக்கிறதுனா என்னன்னாக்க நாம ஒவ்வொரு காரியங்களையும் கர்த்தரோடைய பேசி கொண்டு இருக்கிறோம்னு அர்த்தம். அப்ப நாம அவரோட ஒரு உரையாடல்ல இருக்கும் பொழுது கர்த்தரே நமக்கு சூழலுக்கு ஏற்றபடி நம்மளை வழி நடத்துவாரு. கலாத்தியர்ல 5:25 வாசிப்போம். நாம் ஆவியினாலே பிழைத்திருந்தால் ஆவிக்கேற்றபடி நடக்கவும் கடவும். ஆமென். ஆமென். இப்ப நாம் ஆவியிலே பிழைத்திருந்தால் கர்த்தருடைய ஆவியானவர் நமக்குள்ள இருக்கிறாரு. நமக்கு வர எல்லா போராட்டங்களிலிருந்தும் நாம மாம்சத்தின்படி போராடி ஜெயிப்பதை விட கர்த்தருடைய வார்த்தையின் மூலியமாக அவரோட நாம அனுதினமும் ஒவ்வொரு சூழல்களையும் அவர்கிட்ட நாம பதில் கேட்டு அதற்கேற்றபடி நாம நடக்க ஆரம்பிச்சோம்னாக்க நமக்கு நம்மளுடைய ஜெபத்துக்கு கர்த்தர் விரைவாக பதில் கொடுக்கறத நம்மளால புரிந்து கொள்ள முடியும். ஏன்னா நாம கர்த்தரோட இசைந்து இருக்கிறவன் அவருடனே கூட ஒரே ஆவியாக இருக்கிறான். அப்ப நாம இன்னைக்கு எல்லோருமே இங்க இருக்கிற அத்தனை பேருமே கர்த்தரோட தான் இசைந்து இருக்கிறோம். அப்ப அவருடைய வார்த்தைகளை நாம எந்த அளவுக்கு அனுதினமும் தியானிக்கிறோம், நம்மளுடைய ஒவ்வொரு சூழலுக்கு ஏற்றபடி அந்த வார்த்தைகளை நாம தேடி கண்டுபிடிக்கிறோமா, அதை தேடி கண்டுபிடிச்சு நாம அதற்கேற்றபடி நாம கர்த்தர்கிட்ட போய் ஜெபம் பண்றோமா, இல்ல நான் என்னுடைய ஜெபம் என் பிரச்சனை இப்படி மாம்சத்தின்படி இருக்குது, அந்த மாம்ச பிரச்சனையிலிருந்து எனக்கு விடுதலை கொடுங்க ஆண்டவரே அப்படின்னு நம்ம கருத்தோட ஜெபம் பண்ணிக்கிட்டே இருக்கிறோமா. அந்த கருத்தோட எப்ப பார்த்தாலும் ஜெபம் பண்ணோம்னாக்கா அந்த ஜெபம் முழுமை பெறாது. அந்த கருத்தோடும் அந்த வார்த்தையோடும் சேர்ந்து நம்ம ஜெபம் இருக்க வேண்டும். அப்பதான் நமக்கு பதில் ரொம்ப விரைவாக கிடைக்கும். இதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் நம்ம பைபிள்ல இருந்தே நம்ம பார்ப்போம். அப்போஸ்தலர்ல 12வது அதிகாரத்துல 1 முதல் 6 வரைக்கும் உள்ள வசனங்களை வாசிப்போம். அக்காலத்திலே ஏரோது ராஜா சபையிலே சிலரை துன்பப்படுத்த தொடங்கி யோவானுடைய சகோதரனாகிய யாக்கோபை பட்டயத்தினாலே கொலை செய்தான். அது யூதருக்கு பிரியமாய் இருக்கிறது என்று அவன் கண்டு பேதுருவை பிடிக்க தொடர்ந்தான். அப்பொழுது புளிப்பில்லாத அப்ப பண்டிகை நாட்களாய் இருந்தது. அவனை பிடித்து சிறைச்சாலையில வைத்து பஸ்கா பண்டிகைக்கு பின்பு ஜனங்களுக்கு முன்பாக அவனை வெளியே கொண்டு வரலாம் என்று எண்ணி அவனை காக்கும்படி வகுப்புக்கு 4 போர் சேவகராக ஏற்படுத்தி 4 வகுப்புகளில் வசமாக ஒப்புவித்தான். அப்படியே பேதுரு சிறைசாலையிலே காக்கப்பட்டிருக்கையில் சபையார் அவனுக்காக தேவனை நோக்கி ஊக்கத்தோடு ஜெபம் பண்ணினார்கள். ஏரோது அவனை வெளியே கொண்டு வரும்படி குறித்திருந்த நாளுக்கு முந்தின நாள் ராத்திரியிலே பேதுரு 2 சங்கிலிகளினாலே கட்டப்பட்டு 2 சேவகர் நடுவே நித்திரை பண்ணி கொண்டிருந்தான். காவற்காரரும் கதவுக்கு முன்னின்று சிறைசாலையை காத்து கொண்டிருந்தார்கள். இப்போ இந்த இடத்துல பாத்தீங்கன்னா சபையை ஏரோது துன்பப்படுத்தினான். முதல் காரியம், அந்த துன்பப்படுத்துதல்ல ஒரு முக்கியமான பாத்தீங்கன்னாக்க யோவானுடைய சகோதரனாகிய யாக்கோபை அவன் ஏரோது யூதர்களை திருப்திப்படுத்துறதுக்காக, அவர்களை சந்தோஷப்படுத்துறதுக்காக அவனை கொலை செய்தான்னு பார்த்தோம் இந்த இடத்துல. அப்ப அதுக்கு அடுத்தது பாத்தீங்கன்னாக்க யூதர்களை இன்னமும் பிரியப்படுத்துறதுக்காக பேதுருவையும் அவன் கைது செய்து அவன் பேதுருவுக்கு எந்த மாதிரியான பாதுகாப்பை கொடுத்துருந்தான் பாத்தீங்கன்னாக்க 4 அடுக்கு பாதுகாப்பை கொடுத்து அவனை காவல்ல போட்டிருந்தார்கள் போட்டிருக்கு. ஆனா இந்த நேரத்துல பாத்தீங்கன்னாக்க சபை விழித்து கொண்டதுதான் நாம பார்க்க முடியும். ஏன்னா அந்த இடத்துல சபையிலே சிலரை துன்பப்படுத்த தொடங்கி
அப்படிங்கிறத வந்து நம்ம வந்து வசனத்துல வந்துட்டு வாசிக்கிறோம் துவக்கத்துல. அப்ப சபை எந்த அளவுக்கு கண்டிப்பா ஜெபம் பண்ணியிருப்பாங்க. ஆனா இந்த தடவை பேதுருவை வந்துட்டு அவர்கள் வந்து பிடித்து கொண்டு போனதுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னாக்க சபையார் அவனுக்காக தேவனை நோக்கி ஊக்கத்தோடு ஜெபம் பண்ணினார்கள்னு வந்துட்டு வசனம் இருக்குது. அப்ப ஊக்கத்தோடு ஜெபம் பண்ணினார்கள்னாக்க அவங்க கண்டிப்பா வந்துட்டு இரவும் பகலும் தொடர்ந்து தான் 24 மணி நேரமும் வந்து கண்டினியூஸா இந்த பிரச்சனையிலிருந்து பேதுருவுக்கு வந்து விடுதலை வேண்டும் என்பதற்காக அவங்க வந்து கண்டிப்பா வந்துட்டு ஜெபம் பண்ணியிருப்பார்கள், ஊக்கத்தோடு ஜெபம் பண்ணியிருப்பார்கள். அப்படிங்கிறதுக்கு வேணா வாசிப்போமே, லூக்கா 18:7. அந்தபடியே தேவன் தம்மை நோக்கி இரவும் பகலும் கூப்பிடுகிறவர்களாகிய தம்மால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களின் விஷயத்தில் நீடிய பொறுமையுள்ளவராயிருந்து அவர்களுக்கு நியாயம் செய்யாமல் இருப்பாரோ? ஆமென். இப்ப கர்த்தருடைய சபைக்குள்ள இருக்கிறவர்கள் இரவும் பகலும் ஊக்கத்தோடு எப்பொழுதுமே, எப்படி இரவும் பகலும் தான் வந்துட்டு வசனம் இருக்குது, கூப்பிடுகிறவர்களாகிய தம்மால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள். அப்ப தம்மால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களுக்கு கண்டிப்பா வந்துட்டு பதில் வந்துட்டு கர்த்தர் வந்துட்டு கொடுத்திருக்கிறாரு. இது இன்னொரு விஷயத்தை நாம வந்துட்டு தியானிச்சு பார்ப்போம். பேதுரு வந்துட்டு சிறைச்சாலையில இருக்கிறாரு. அப்ப சிறைச்சாலையில இருக்கிறப்ப அவருக்கு வந்து கர்த்தர் வந்துட்டு சில வாக்கு தத்தங்களை வந்துட்டு கொடுத்திருப்பாரு. அதை அவர் கண்டிப்பா வந்து அதை குறித்து கண்டிப்பா தியானிச்சிருப்பாரு, அதுல விசுவாசமாவும் இருந்திருப்பாருங்கிற விஷயத்தையும் நம்ம வந்துட்டு இந்த ஒரு வசனத்துல இருந்து பார்ப்போம். யோவான்ல 21வது அதிகாரத்துல 18-19. நீ இளவயது உள்ளவனாய் இருந்த போது உன்னை நீயே அரைக்கட்டி கொண்டு உனக்கு இஷ்டமான இடங்களிலே நடந்து திரிந்தாய். நீ முதிர் வயது உள்ளவன் ஆகும் போது உன் கைகளை நீட்டுவாய். வேறொருவன் உன் அறையை கட்டி உனக்கு இஷ்டமில்லாத இடத்துக்கு உன்னை கொண்டு போவான் என்று மெய்யாகவே மெய்யாகவே உனக்கு சொல்லுகிறேன் என்றார். இன்ன விதமான மரணத்தினாலே அவன் தேவனை மகிமைப்படுத்த போகிறான் என்பதை குறிக்கும்படியாக இப்படி சொன்னார். அவர் இதை சொல்லிய பின்பு அவனை நோக்கி என்னை பின்பற்றி வா என்றார். கர்த்தர் வந்துட்டு இந்த இடத்துல வந்துட்டு பேதுருவுடைய மரணம் வந்துட்டு முதிர் வயதுல தான் இருக்குதுன்னு சொல்லி கர்த்தர் இந்த இடத்துல வந்துட்டு வாக்கு தத்தமே கொடுத்திருக்கிறார். அவருக்கு வந்து பரலோகத்துக்கு போறதுக்கு முன்னாடி பேதுருவுக்கிட்ட வந்துட்டு நீ வந்துட்டு உன் இளம் வயதுல வந்துட்டு நீ இஷ்டமான இடங்கள்ல வந்துட்டு நடந்து திரிவாய், ஆனா உனக்கு முதிர் வயதுள்ளவன் ஆகும் பொழுது உன் கைகளை நீட்டுவாய், வேறொருவன் உன் அறையை கட்டி உனக்கு இஷ்டமில்லாத இடத்துக்கு உன்னை கொண்டு போவான் என்று மெய்யாகவே உனக்கு சொல்லுகிறேன் என்றார். அப்ப இதை வந்து கர்த்தர் வந்துட்டு வந்து பேதுருடைய இன்ன விதமான மரணத்தினால வந்துட்டு தேவனை மகிமைப்படுத்த போகிறாய் என்பதை குறித்து அங்க வந்து சொல்லியிருக்காரு. ஆனா பேதுரு வந்து சிறைக்குள்ள இருக்கும் பொழுது அவர் வந்துட்டு முதிர் வயது உள்ளவராகவே கிடையாது. அப்ப கண்டிப்பா வந்துட்டு இந்த கர்த்தர் சொன்ன வாக்கு தத்துவத்தை குறித்து அவரும் வந்துட்டு தியானித்து கொண்டு இருப்பாருன்னா நான் வந்துட்டு நம்புறேன். அதே சமயத்துல பாத்தீங்கன்னாக்க இயேசுவின் அந்த வாக்கு தத்தங்கள் நிறைவேறுவதற்கு இந்த இடத்துல பாத்தீங்கன்னாக்க சபையோட ஜெபம் வந்து ஊக்கமான ஜெபம் வந்துட்டு தேவைப்பட்டது. கர்த்தர் நமக்கு கொடுக்குற வாக்கு தத்தங்கள் நிறைய வசனங்கள்ல வந்துட்டு வாக்கு தத்தங்கள் வந்துட்டு இருக்குது. ஆனா அந்த வாக்கு தத்தங்கள் நிறைவேறுவதற்கு ஜெபம் வந்துட்டு உறுதியாக வேண்டும். அப்பதான் அந்த வாக்கு தத்தங்கள் வந்துட்டு நிறைவேறுங்கிறத நாம இன்னும் ஒரு சில வசனங்கள்ல வந்துட்டு பார்ப்போம். அப்ப கர்த்தர் வந்துட்டு அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா அந்த ஜெபத்துக்கு அப்புறம் கர்த்தர் தன்னுடைய தூதனையே வந்துட்டு அங்க வந்து அனுப்புனாரு. வாசிப்போமே, அப்போஸ்தலர்ல 12வது அதிகாரத்துல 8 முதல் 11 வசனம் வரைக்கும். தூதன் அவனை நோக்கி உன் அறையை கட்டி உன் பாதரட்சைகளை தொடுத்துக்கொள் என்றான். அவன் அந்தபடியே செய்தான். தூதன் பின்னும் அவனை நோக்கி உன் வஸ்திரத்தை போர்த்து கொண்டு என் பின்னே வா என்றான். அந்தபடியே அவன் புறப்பட்டு அவனுக்கு பின் சென்று தூதனால் செய்யப்பட்டது மெய் என்று அறியாமல் தான் ஒரு தரிசனம் காண்கிறதாக நினைத்தான். அவர்கள் 1ஆம் காவலையும் 2ஆம் காவலையும் கடந்து நகரத்திற்கு போகிற இருப்பு கதவண்டையிலே வந்தபோது அது தானாய் அவர்களுக்கு திறவுண்டது. அதன் வழியாய் அவர்கள் புறப்பட்டு ஒரு வீதி நெடுக நடந்து போனார்கள். உடனே தூதன் அவனை விட்டு போய்விட்டான். பேதுருவுக்கு தெளிவு வந்தபோது ஏரோதின் கைக்கும் யூத ஜனங்களின் எண்ணங்களுக்கும் என்னை விடுதலையாக்கும்படிக்கு கர்த்தர் தம்முடைய தூதனை அனுப்பினார் என்று நான் இப்பொழுது மெய்யாய் அறிந்திருக்கிறேன் என்றான். ஆமென். இந்த இடத்துல வந்து 2 விஷயங்களை வந்துட்டு நம்மளால வந்து பார்க்க முடியுது. ஒன்று, சபையாருடைய ஊக்கமான ஜெபத்துக்கு கர்த்தர் வந்துட்டு தன்னுடைய தூதனையே நேரடியாக அனுப்பி அந்த தூதனே வந்து விலங்குகளை அவுக்கப்பட்டு தூதனை வெளியில கொண்டு வந்து விட்டு அனுப்புறாரு. என்ன சபையார் வந்து ஜெபம் பண்ணாங்களோ அது வந்துட்டு நடந்துச்சு. அதே போல வந்துட்டு 2வது பகுதியையும் வந்துட்டு பார்க்கணும். 2வது பகுதியில என்ன நடந்துச்சுங்கிறத, ஏன்னா அந்தபடியே தேவன் தம்மை நோக்கி இரவும் பகலும் கூப்பிடுறவர்களுக்கு தம்மால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களின் விஷயத்தில் நீடிய பொறுமையாக இருந்து
அவர்களுக்கு நியாயம் செய்யாமல் இருப்பாரோ? கண்டிப்பா அந்த இடத்துல வந்துட்டு நியாயம் வந்துட்டு அவர்களுக்கு வந்து செய்தாருங்கிற விஷயத்தை நாம வந்துட்டு அடுத்த ஒரு சில வசனங்கள்ல பார்ப்போம். அப்போஸ்தலர் 12வது அதிகாரத்துல 19 to 23 வரைக்கும் உள்ள. ஏரோது அவனை தேடி காணாமற் போன போது காவற்காரரை விசாரணை செய்து அவர்களை கொலை செய்யும்படி கட்டளையிட்டு, பின்பு யூதேயா தேசத்தை விட்டு செசரியா பட்டணத்துக்கு போய் அங்கே வாசம் பண்ணினான். அக்காலத்திலே ஏரோது தீரியர் பேரிலும் சீதோனியர் பேரிலும் மிகவும் கோபமாயிருந்தான். தங்கள் தேசம் ராஜாவின் தேசத்தினால் போஷிக்கப்பட்டபடினால் அவர்கள் ஒருமனப்பட்டு அவனிடத்தில் வந்து, ராஜாவின் வீட்டு விசாரணைக்காரனாகிய பிலாத்துவை தங்கள் வசமாக்கி சமாதானம் கேட்டு கொண்டார்கள். குறித்த நாளிலே ஏரோது ராஜ வஸ்திரம் தரித்து கொண்டு சிங்காசனத்தின் மேல் உட்கார்ந்து அவர்களுக்கு பிரசங்கம் பண்ணினான். அப்பொழுது ஜனங்கள், இது மனுஷ சத்தம் அல்ல, இது தேவ சத்தம் என்று ஆர்ப்பரித்தார்கள். அவன் தேவனுக்கு மகிமையை செலுத்தாதபடினால் உடனே கர்த்தருடைய தூதன் அவனை அடித்தான். அவன் புழு புழுத்து இருந்தான். ஆமீன். இப்ப இந்த இடத்துல வந்துட்டு கர்த்தர் வந்துட்டு அவர்களுக்கு நியாயம் செய்தார். அவருடைய ஜெபம் வந்துட்டு ஏரோது தங்களை வந்து துன்பப்படுத்துறதுக்காக ஜெபம் பண்ணா. அதே போல அங்க வந்துட்டு அவன் வந்துட்டு அங்க இருக்கிற மக்கள் எல்லோருமே வந்துட்டு கர்த்தருக்கு சமமாக அவனை வந்துட்டு ஏரோதை குறித்து புகழ்ந்து அங்க பேசிக்கிட்டு இருந்தப்ப வந்துட்டு அதே இடத்துல அந்த தூதன் வந்துட்டு அவனை வந்துட்டு அடித்தான்னு சொல்லி நம்ம வந்து வசனம் பார்க்குறோம். அப்ப ரெண்டு விஷயம், கர்த்தர் வந்துட்டு இங்க வந்துட்டு நியாயம் வந்து செய்கிறார். அந்த சபைக்கு எதிராக செயல்படும் பொழுது நாம எந்த அளவுக்கு நம்மளுடைய காரியங்கள்ல நம்மளுடைய ஊழியத்தின் பாதையிலையும் சரி, நமக்கு எதிராக தடைகள் வரும் பொழுதெல்லாம் நாம எப்படி வந்துட்டு ஜெபம் பண்ண வேண்டுங்கிறதுக்கு நல்ல ஒரு எக்ஸாம்பிள் தான் வந்துட்டு இந்த எக்ஸாம்பிளை நாம பார்த்துக்கிட்டு நாம அதன்படி நம்ம ஜெபத்துல வந்துட்டு விழிப்புள்ளவர்களாக இருக்கிறோமா இல்லையாங்கிறத குறித்து நம்ம வந்துட்டு நாமே வந்துட்டு நிதானித்து பார்க்க வேண்டும். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னாக்கா தேவ வசனம் வளர்ந்து பெருகிட்டுன்னு சொல்லி 24வது வசனத்துல வந்துட்டு இருக்குது. அப்ப கர்த்தர் வந்துட்டு நமக்கு அநேக வாக்கு தத்தங்களை வந்துட்டு கொடுத்திருக்கிறாரு. இப்ப இதுக்கு ஒரு நல்ல எக்ஸாம்பிள் பழைய ஏற்பாட்டுல இருந்து பாத்தீங்கன்னாக்க பாபிலோன் 70 வருஷம் வந்துட்டு யூதர்கள் வந்துட்டு சிறைப்பட்டு போயிருந்தப்ப அந்த 70 வருஷம் நிறைவுல வந்து பாத்தீங்கன்னா தானியேல் வந்துட்டு எரேமியா புஸ்தகத்திலிருந்து 70 ஆண்டுகளுக்கு அப்புறம் வந்து கர்த்தர் வந்துட்டு நம்மளை வந்துட்டு விடுதலை பண்ணுகிறாருன்னு வந்துட்டு அந்த வசனங்களை படிச்சுட்டு அந்த வசனத்தின்படி வந்துட்டு அவர் வந்துட்டு அந்த தானியேல் 9வது அதிகாரமா இருக்கட்டும் 10வது அதிகாரத்தை நீங்க வந்துட்டு வாசிச்சு பார்த்தீங்கன்னாக்க அதுல 9:21 இப்படியாக சொல்லுகிறது. அவர் வந்துட்டு ஜெபத்துல முழுமையாக இருக்கும் பொழுது அந்த வசனத்தை வச்சுதான் அவர் வந்து ஜெபம் பண்றாரு. அந்த ஜெபத்தின் முடிவுல என்ன நடக்குதுனாக்க, அப்படியே நான் ஜெபம் பண்ணி கொண்டிருக்கும் பொழுது முதல் தரிசனத்திலே நான் கண்ட புருஷனாகிய கபிரியேல் வேகமாக பறந்து வந்து அந்தி பலியின் நேரமாகிய வேளையிலே என்னை தொட்டான். அப்ப நம்மளுடைய ஜெபம் எந்த அளவுக்கு ஊக்கமாக இருக்குதோ கர்த்தர் வந்துட்டு தன்னுடைய தேவ தூதனையுமே வந்துட்டு அனுப்புறார். அது இன்னைக்கும் வந்துட்டு உண்மைதான். பட் அது எல்லாமே வந்துட்டு ஒவ்வொருத்தருக்கும் தனிப்பட்ட முறையில உள்ள அவங்களுடைய கர்த்தரோட உள்ள உறவு, அந்த ஜெபம், இந்த ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு அனுபவங்களை வந்து கர்த்தர் வந்து கொடுத்திருக்காரு. ஆனா இந்த வசனங்கள் நேற்றும் இன்றும் என்றைக்குமே வந்துட்டு உண்மையான வசனங்கள். கர்த்தர் நமக்காக ஒரு தேவ தூதர்களை அனுப்புறேன்னு வந்துட்டு, ஏன்னா அவர்கள் வந்துட்டு நமக்காக தான் வந்துட்டு நமக்கு உதவி செய்வதற்காக தான் வந்துட்டு அவர் வந்துட்டு அந்த தூதர்களை வைத்திருக்கிறாருன்னு சொல்லி நமக்கு எபிரேயர்ல நம்ம வசனத்தை நம்மளால வந்து வாசிச்சு பார்க்கணும். அப்ப அடுத்தது யோவான் 15:7 வாசிப்போம். நீங்கள் என்னிலும் என் வார்த்தைகள் உங்களிலும் நிலைத்திருந்தால் நீங்கள் கேட்டுக்கொள்வது எதுவோ அது உங்களுக்கு செய்யப்படும். ஆமென். அப்ப நாம கர்த்தர்கிட்ட நம்மளுடைய சொந்த சித்தத்தை இல்லாம நம்மளுடைய வாழ்க்கையில ஒவ்வொரு பகுதிகளிலும் எல்லாவற்றையுமே கர்த்தருக்கு வந்துட்டு நம்ம முழுவதுமாக ஒப்பு கொடுத்துட்டோம்னாக்க அவருடைய வார்த்தையின்படி நான் வாழ்கிறேன், ஏன்னா தேவனுடைய ஆவியினாலே நாம வந்துட்டு பிழைத்திருந்தால் அதற்கேற்றபடி நம்மளுடைய நடக்கைகளும் இருக்கணும்னு வந்து சொல்லியிருக்காங்க. அப்ப அந்த மாதிரி தருணத்துலதான் நம்மளுடைய எல்லா ஜெபத்துக்குமே வந்துட்டு அவர் வந்துட்டு பதில் கொடுக்கிறாரு. எப்போ பதில் கொடுக்கிறாருன்னா அவருடைய சித்தம் வந்துட்டு என்னுடைய சித்தமாக இருக்கும் பட்சத்துலதான். வாசிப்போம் 1 யோவான்ல 5:14-15. நாம் எதையாகிலும் அவருடைய சித்தத்தின்படி கேட்டால் அவர் நமக்கு செவி கொடுக்கிறார் என்பதே அவரை பற்றி நாம் கொண்டிருக்கிற தைரியம். நாம் எதை கேட்டாலும் அவர் நமக்கு செவி கொடுக்கிறார் என்று நாம் அறிந்திருக்கிறோமானால் அவரிடத்தில் நாம் கேட்டவைகளை பெற்றுக்கொண்டோம் என்றும் அறிந்திருக்கிறோம். ஆமென். கிறிஸ்துவின் அவருடைய சித்தம் எல்லாம் வந்துட்டு என்னுடைய வாழ்க்கையாக அவருடைய சித்தம் தான் வந்துட்டு
என்னுடைய வாழ்க்கையாக மாறணும். அப்படி நாம் மாறும் பொழுது, அவருடைய வார்த்தையின்படி நாம் நடக்கும் பொழுது, நாம எதையெல்லாம் ஜெபத்துல கேட்கிறோமோ, ஏன்னா அவருடைய சித்தத்தின்படி என்னுடைய சித்தமாக மாறுகிறது என்றால் என்னன்னா, அவருடைய சித்தத்தை நான் எப்படி அறிந்து கொள்ள முடியும்? அவருடைய வேத வாக்கியங்களை நாம் படிப்பதன் மூலியமாக, ஆராய்ச்சி பண்ணி பார்க்கறது மூலியமாக. அப்ப அதற்கேற்றபடி நாம வந்துட்டு என்ன ஜெபத்துல கேட்கிறோமோ அதையெல்லாம் கண்டிப்பா நாம வந்துட்டு பெற்றுக்கொள்வோம். அவருடைய சித்தத்தின்படி நடக்காம நான் என்னுடைய சுயநலமாக அவருடைய வார்த்தைகளை பேருக்கு படிச்சுட்டு நான் என்னுடைய சுயநலமாக நான் நடக்க ஆரம்பிச்சேனாக்க நம்மளுடைய எல்லா ஜெபங்களுக்கும் பதில் கிடைக்குதா இல்லையா அப்படிங்கிறத நம்மை நாமே ஆராய்ந்து பார்க்க வேண்டும். வாசிப்போமே 1 யோவான்ல 3வது அதிகாரத்துல 21, 22. பிரியமானவர்களே, நம்முடைய இருதயம் நம்மை குற்றவாளிகள் என்று தீர்க்காதிருந்தால் நாம் தேவனிடத்தில் தைரியம் கொண்டிருந்து அவருடைய கற்பனைகளை நாம் கை கொண்டு அவருக்கு முன்பாக பிரியமானவைகளை செய்கிறபடியினால் நாம் வேண்டிக் கொள்ளுகிறது எதுவோ அதை அவராலே பெற்றுக்கொள்ளுகிறோம். ஆமென். அப்ப நாம கர்த்தருக்கு டெய்லி வந்துட்டு பைபிள் படிக்கணும். ஏன்னா மனுஷன் டெய்லி பைபிள் படிச்சாதான், டெய்லி ப்ரேயர் பண்ணாதான் இந்த விஷயங்கள்லாம் நடக்கும். அதனால வந்து கர்த்தரை நான் வந்துட்டு திருப்திப்படுத்துவதற்காக இதெல்லாம் நான் வந்துட்டு செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு நாம செய்ய ஆரம்பிச்சோம்னாக்க அது முழுமை பெறாது. அது ஒரு கட்டத்துல வந்துட்டு நாம வந்துட்டு பின்வாங்கக்கூடிய சூழல் தான் வந்துட்டு ஏற்படும். ஏன்னா வேதத்துல என்னைக்கு நாம வந்துட்டு பிரியமாக இருந்துன்னு வந்து சொல்லியிருக்கிறாரு சங்கீதத்துல. பிரியப்பட்டு நாம வந்துட்டு ஒவ்வொரு காரியங்களையும் வந்துட்டு தியானிக்க ஆரம்பிக்கிறோம்னாக்க அப்பதான் நாம செய்கிற மாம்சத்துல செய்யற எல்லா காரியங்களையும் கர்த்தர் நம்மளோட இருந்து அவருடைய சித்தத்தின்படி நம்மளை எல்லா காரியங்களிலும் வெற்றி சிறக்க செய்வார். ஸோ அவரை பிரியப்படுத்துவதற்காக வாழ்ந்தால் மட்டும் போதாது, நாம வந்துட்டு அதை வந்துட்டு ஒவ்வொரு காரியங்களையும் நாம வந்துட்டு செயல்கள் மூலியமாக தான் வந்துட்டு வெளிப்படுத்த முடியும். ஏன்னா நான் இன்னைக்கு வந்துட்டு பைபிளை படிச்சுட்டேன், ஜெபம் பண்ணிட்டேன், அதுக்கப்புறம் என்னுடைய இஷ்டத்துக்கு நான் இருக்கலான்னு பார்த்தீங்கன்னாக்க அது ப்ராக்டிக்கலாக வந்துட்டு 100% வந்து ஒர்க் அவுட் ஆகாது. சில நேரங்களில் ஒர்க் அவுட் ஆகும், பட் 100% வந்துட்டு அது நமக்கு முழு சந்தோஷத்தையும் சமாதானத்தையும் கொடுக்குதா, நமக்கு கர்த்தர் பதில் கொடுக்குறாரா இல்லையா அப்படிங்கிறத நாம் வந்துட்டு நிதானிச்சு பார்க்கணும். ஏன் சில நேரங்களில் நம்ம ஜெபத்துக்கு பதில் கிடைக்க மாட்டேங்குது அப்படிங்கிறத அடுத்த வசனத்துல வாசிப்போமே. யாக்கோபு 5:16. நீங்கள் சொஸ்தம் அடையும்படிக்கு உங்கள் குற்றங்களை ஒருவருக்கொருவர் அறிக்கையிட்டு ஒருவருக்காக ஒருவர் ஜெபம் பண்ணுங்கள். நீதிமான் செய்யும் ஊக்கமான வேண்டுதல் மிகவும் பலனுள்ளதாய் இருக்கிறது. ஆமென். நீதிமான் செய்யும் ஊக்கமான வேண்டுதல் மிகவும் பலனுள்ளதாக இருக்கிறது. நமக்கு கர்த்தர் வந்துட்டு அந்த 2வது நீதி என்னும் மார்க்கவசத்தை அணிந்து கொள்ளுங்கிறாரு. அப்ப தேவனுடைய நீதியை நான் அணிந்து கொள்ளும் பொழுதுதான் என்னுடைய சுயநீதியை நான் ஒதுக்கி வைக்கணும். சுயநீதியை ஒதுக்கி வைத்தால் மட்டும்தான் வந்துட்டு தேவனுடைய நீதி எனக்குள்ள இருக்கும் பொழுது நீதிமான் செய்யும் ஊக்கமான ஜெபம். நீதிமான் யாராக மாறுகிறானோ தேவனுடைய நீதியினால அவருடைய வார்த்தையின்படி நடக்கிறப்ப அவன் வந்து தன்னுடைய சுய சித்தத்தின்படி வேண்டுதல் வந்து இருக்காது. ஏன்னா பரிசுத்த ஆவியானவர் தான் அவருக்குள்ளாக இருந்து ஜெபத்திலே வந்துட்டு வழி நடத்த போகிறார். அப்ப கண்டிப்பா அந்த ஜெபத்துக்கெல்லாம் வந்துட்டு ஒவ்வொரு ஜெபத்துக்கும் ஒவ்வொரு காலகட்டங்கள் இருக்கலாம். அது ஒவ்வொருத்தருடைய ஜெபங்கள் எப்படிங்கிறத நம்ம வேதத்துல போய் பார்த்தோம்னாக்கா ஒவ்வொரு ஜெபத்துக்கு இன்ஸ்டன்டா சில ஜெபங்களுக்கு பதில் கிடைக்கும், சில ஜெபங்களுக்கு காலதாமதங்கள் ஆகும். அது எந்த ஒரு சூழல்ல அந்த மாதிரியான காலதாமதங்கள் ஆகுது அப்படிங்கிறத நம்ம ஆராய்ச்சி பண்ணி பார்த்தோம்னாக்க நாமளும் நம்மளுடைய சில ஜெபங்களுக்கு நீடிய பொறுமையாக இருப்பதற்கு கர்த்தர் நம்மளை வழி நடத்துவார். அதே போல நாம எதையாவது இயேசுவின் நாமத்தில் நாள் கேட்கும் அனைத்து ஜெபங்களும் நிறைவேறும் என்று நாம நம்புறோம். அது கண்டிப்பா. ஆனா அந்த ஜெபம் யாருடைய ஜெபமாக இருக்க வேண்டும்? நீதிமானுடைய ஜெபமாக இருக்கும் பொழுதுதான் வந்துட்டு இயேசுவின் நாமத்தினால நாம ஜெபிக்கும் பொழுது கண்டிப்பா நமக்கு அந்த ஜெபத்துக்கு பதில் கிடைக்கும். அப்படி இல்லைனாக்கா சில பேர் எல்லாருமே இன்னைக்கு வந்துட்டு பாத்தீங்கன்னா எல்லாருமே இயேசுவின் நாமம் அந்த நாமத்தை சொல்லி ஒரு மேஜிக் மாதிரி ஒரு மந்திரம் மாதிரி அந்த நாமம் கிடையாது. அந்த நாமத்தின் மேல வந்துட்டு விசுவாசம் வைக்கிறவர்கள் மாத்திரம்தான் அவர்களுடைய பிள்ளைகள் வந்து சொல்லியிருக்காரு. அவருடைய பிள்ளைகள்னாக்க அப்பா என்ன சொல்றாரோ அதன்படி கேட்டு நடக்கிறவர்கள் மாத்திரம்தான் அவர்களுடைய ஜெபங்களுக்கு கர்த்தர் வந்து பதில் கொடுப்பார். ஏன்னா நாம வந்துட்டு அவருடைய நீதி, அப்ப என் பிதாவிடத்துல கேளுங்கள் அந்நாளிலே உங்களுக்கு எல்லாம் செய்து கொடுப்பேன்னு சொல்லியிருக்காரு. அந்த வசனத்தை வாசிப்போம். யோவான் 16:23-24. அந்த நாளிலே நீங்கள் என்னிடத்தில் ஒன்றும் கேட்க மாட்டீர்கள். மெய்யாகவே மெய்யாகவே நான் உங்களுக்கு சொல்லுகிறேன்,
நீங்கள் என் நாமத்தினாலே பிதாவினிடத்தில் கேட்டுக்கொள்வதெதுவோ அதை அவர் உங்களுக்கு தருவார். இதுவரைக்கும் நீங்கள் என் நாமத்தினாலே ஒன்றும் கேட்கவில்லை. கேளுங்கள், அப்பொழுது உங்கள் சந்தோஷம் நிறைவாயிருக்கும்படி பெற்றுக்கொள்வீர்கள். ஆமென். ஆமென். அப்ப கர்த்தர் வந்துட்டு ஏசப்பா பூமியில இருந்த பொழுது அவருடைய எல்லா ஜபத்துக்குமே வந்து பதில் கிடைச்சிக்கிட்டே தான் இருந்துச்சு எப்பொழுதுமே. ஏன்னா ஆண்டவர் வந்துட்டு லாசரை வெளியில கூப்பிடுறப்ப பாத்தீங்கன்னாக்க, வெளியே வான்னு சொல்றதுக்கு முன்னாடி அவர் வந்துட்டு இவரை வெளியில கொண்டு வாங்கன்னு சொல்லி கேட்கல. அவர் வந்து நன்றி சொல்லி தான் ஆரம்பிக்கிறார் ஜபத்தை. எப்பொழுதுமே என்னுடைய ஜபத்துக்கு வந்துட்டு நீங்க பதில் கொடுக்குறீங்க. ஏன்னா ஏசப்பா வந்துட்டு ஒரு பாவமும் அவர்கிட்ட இல்லை. ரெண்டாவது, அவர் வந்துட்டு தனக்கு சித்தமானதை எதையுமே செய்யாம பிதாவின் சித்தப்படி தான் நான் வந்துட்டு எல்லாமே செய்யறேன். அவர் என்ன சொல்றாரோ அதை தான் நான் வந்துட்டு செய்யறேன் அப்படிங்கிறப்ப, அதே மாதிரி நாமளும் இந்த இடத்துல அதான் வந்து சொல்றாரு, நீங்க வந்துட்டு அந்நாளிலே, இப்ப நான் வந்து எதையாவது இயேசுவின் நாமத்தினால நான் கேட்கிறேன்னா அவருடைய ஆவி எனக்குள்ள இருக்கும் பொழுது, இயேசு பூமியில இருந்தபோது அவர் கேட்டதெல்லாம் பிதாவானவர் கொடுத்தாரு. அதே போல அவருடைய ஆவி எனக்குள்ள இருந்துச்சுனாக்க, எனக்குள்ளாக இருந்து பரிசுத்த ஆவியானவர் தான் ஜெபம் பண்றாரு இயேசுவின் நாமத்தினால. கண்டிப்பா அந்த ஜெபத்துக்கு வந்துட்டு பதில் கிடைக்கும். ஆனா அதுக்கு கண்டிஷன் ஆண்டவர் வந்து வச்சுட்டாரு. நீதிமான் செய்யும் ஜெபங்களுக்கு கர்த்தர் எப்பொழுதுமே வந்துட்டு செவி சாய்க்கிறார். பிலிப்பியர்ல 4வது அதிகாரத்துல 6-7 வாசிப்போம். நீங்கள் ஒன்றுக்கும் கவலைப்படாமல் எல்லாவற்றையும் குறித்து உங்கள் விண்ணப்பங்களை ஸ்தோத்திரத்தோட கூடிய ஜெபத்தினாலும் வேண்டுதலினாலும் தேவனுக்கு தெரியப்படுத்துங்கள். அப்பொழுது எல்லா புத்திக்கும் மேலான தேவ சமாதானம் உங்கள் இருதயங்களையும் உங்கள் சிந்தைகளையும் கிறிஸ்து இயேசுக்குள்ளாக காத்து கொள்ளும். ஆமென். அப்ப கர்த்தர் வந்து நீங்கள் ஒன்றுக்கும் கவலைப்படாமல் அப்படின்னு சொல்லிட்டாரு. அப்ப எனக்கு கவலைகள் மனுஷனா இருந்தா நமக்கு எல்லோருக்குமே கர்த்தருடைய ஆவியை பெற்றுக்கொண்டவர்களுக்கும் கவலைகள் வந்துட்டு வரும். ஆனா ஒவ்வொரு கவலைகளையுமே நான் வந்துட்டு என்னுடைய மாமிச போராட்டத்துல நான் மேற்கொள்ளணும்னு நினைக்கிறப்பதான் வந்துட்டு நாம பிரச்சனைக்குள்ள போகிறோம்னு சொல்லி யாக்கோபுல 1 அதிகாரத்துல அவர் நம்ம சுய இச்சையினாலே இழுக்கப்படுகிறான்னு சொல்லியிருக்காரு. அப்ப என்னுடைய கவலையை எல்லாவற்றையுமே அவர் மேல வைத்து விட வேண்டும் என்று பேதுருவை நாம வந்து வாசிக்கிறோம். ஏன்னா அவர் நம்மளை வந்து விசாரிக்கிறவராக இருக்கிறதுனால நம்மளுடைய கவலைகளை அவர்கிட்ட போய், நமக்கு ஒரு கவலை வருது, ஒரு பிரச்சனை வருது, ஒரு காரியத்தை எப்படி செய்யணும்னு தெரியாதப்ப அவை எல்லாவற்றையுமே இயேசு கிறிஸ்து கிட்ட, அவருடைய ஆவியானவர் அவருடைய ஆவிதான் நமக்குள்ள இருக்குது, அவர்கிட்ட நாம வந்துட்டு பகிர்ந்து கொள்ளும் பொழுது கண்டிப்பா நம்மளுடைய அனுதின வாழ்க்கையும் பார்த்தீங்கன்னாக்க ஒரு கண்டினியூஸ் ஒரு ப்ரேயரா தான் வந்துட்டு இருக்கும். இதை நம்ம நிதானிச்சு பார்த்தோம்னாக்க இதுதான் வந்துட்டு 1 தெசலோனியர்ல 5வது அதிகாரத்துல 16-18 வரைக்கும் வாசிப்போம். எப்பொழுதும் சந்தோஷமாயிருங்கள், இடைவிடாமல் ஜெபம் பண்ணுங்கள், எல்லாவற்றிலேயும் ஸ்தோத்திரம் செய்யுங்கள். அப்படி செய்வதே கிறிஸ்து இயேசுவுக்குள் உங்களை குறித்து தேவனுடைய சித்தமாயிருக்கிறது. ஆமென். ஆமென். சோ எப்பொழுதும் சந்தோஷமாக இருங்கள். இப்போ முன்னாடி உள்ள வசனத்துல பார்த்தோம், நீங்கள் ஒன்றுக்கும் கவலைப்படாமல் எல்லாவற்றையும் குறித்து உங்கள் விண்ணப்பங்களை ஸ்தோத்திரத்தோட கூடிய ஜெபத்தினாலும் வேண்டுதலினாலும் தேவனுக்கு தெரியப்படுத்துங்கள். நீங்க தெரியப்படுத்திட்டீங்கன்னாக்க அதுக்கப்புறம் வந்துட்டு எப்பொழுதுமே வந்துட்டு கர்த்தருக்குள்ள சந்தோஷமாக இருங்கள். மறுபடியும் சொல்லுகிறேன், கர்த்தருக்குள் சந்தோஷமாக இருங்கன்னு சொல்லி பவுல் வந்து சொல்லியிருக்கிறாரு. அப்ப நாம கண்டினியூஸா ஒரு கான்வர்சேஷன்ல இருக்கிறப்ப, ஏசப்பாவோட கான்வர்சேஷன்ல அந்த ஜெபத்துல இடைவிடாமல் ஜெபம் பண்ணுங்கிறாரு. அப்ப 2 விஷயம் தான். யாக்கோபுல நம்ம 5வது அதிகாரத்துல பாத்தீங்கன்னாக்க, உங்களுக்கு ஏதாவது ஒரு பிரச்சனை வந்துச்சுன்னா நீங்க வந்துட்டு ஜெபம் பண்ணுங்கள், அப்படி இல்லைனாக்க நீங்க வந்துட்டு கர்த்தரை வந்துட்டு துதியுங்கள்னு வந்துட்டு இருக்குது. அப்ப 2 ஸ்டேட்ல தான் நாம வந்துட்டு இருக்க முடியும். ஒண்ணு வந்துட்டு ஜெபம் பண்ணணும், இல்லை வந்து கர்த்தருக்கு வந்துட்டு நன்றி சொல்ற பிள்ளைகளாக நாம வந்துட்டு எப்பொழுதுமே இருக்கணும். ஏன்னா நம்மளுடைய எல்லா ஜெபத்தையும் ஆரம்பிக்கிற பொழுது நன்றியோட நீங்க ஆரம்பிங்க. ஏன்னா நன்றியோட நாம ஆரம்பிக்கிறோம்னா நம்மளுடைய விசுவாசத்தை கர்த்தர்ட்ட வந்து காட்டுறோம். ஒரு காரியம் வந்துட்டு இது வந்து கர்த்தர் வந்துட்டு கொடுப்பாரு அப்படின்னு சொல்லிட்டு தான் நாம வந்து ஜெபத்துக்குள்ள போகும் பொழுது, அப்ப நாம நன்றியோட போகணும்னாக்க நம்மளுடைய விசுவாசத்தை எந்த அளவுக்கு வந்துட்டு கர்த்தர்கிட்ட, அப்ப நம்ம அந்த காரியத்துக்காக நன்றியோடு போகும் பொழுது பாத்தீங்கன்னாக்க கண்டிப்பா இதை வந்து செய்வாரு. அது செய்வதற்கு காலதாமதங்கள் ஏற்படலாம், ஆனா அதுல நம்ம உறுதியா இருக்கோம். ஏன்னா அவர் நமக்கு கொடுத்திருக்கிற எல்லா வாக்குத்தத்தங்களும் இயேசு கிறிஸ்துக்குள்ளாக இருக்கிறாரு. அவர் சொன்ன வாக்குத்தத்தத்தின்படி அவர் நடப்பதற்கு என்றைக்குமே உண்மை உள்ளவராக தான் இருக்கிறார். ஸோ அதை நாம எல்லாம் புரிந்து கொண்டோம்னாக்க, ஏன்னா இன்னொரு இடத்துல பவுல் சொல்றாரு, நான் வந்துட்டு சிலம்பை எடுத்து ஆகாயத்துல வந்துட்டு சுத்துறவனாக இல்லை, என்னை அழைத்தவர் யார் என்று எனக்கு தெரியும், அவர் வந்துட்டு எவ்வளவு உண்மை உள்ளவர்னு எனக்கு தெரியும், அவர் வந்துட்டு எல்லாவற்றையும் எனக்காக செய்யக்கூடியவர்னு வந்துட்டு மறுபடியும் அவர் வந்துட்டு சொல்லுவாரு.
வாசிப்போம் இன்னொரு இடத்துல, மார்க்ல 9வது அதிகாரத்துல 29. அதற்கு அவர், இவ்வகை பிசாசு ஜபத்தினாலும் உபவாசத்தினாலுமே அன்றி மற்றொரு விதத்தினாலும் புறப்பட்டு போகாது என்றார். இந்த இடத்துல இந்த சூழல் பார்த்தீங்கன்னாக்க, இயேசு கிறிஸ்து அந்த மலையிலிருந்து மறுரூபமாகி அவர் கீழே தன்னுடைய சீஷர்களோட வரும் பொழுது, ஒரு அப்பா வந்து தன்னுடைய மகனுக்கு பிசாசு பிடிச்சிருக்கு, உங்க சீஷர்களால அவர்களால விரட்ட முடியல அப்படின்னு அந்த இடத்துல அவர் வந்துட்டு அவனை வந்து காப்பாத்துங்க அப்படின்னு சொல்றப்ப, அப்ப அதுக்கப்புறம் ஏசப்பா வந்துட்டு அவனுக்கு வந்து அந்த பையனுக்கு முழுமையான விடுதலையை கொடுத்ததுக்கு அப்புறம் அவங்க ஏசப்பா தனியா இருக்கும்போது அவரோட சீஷர்கள் வந்து கேட்குறாங்க, ஏன் நாங்க ஜெபம் பண்ணப்ப எங்களால விரட்ட முடியல அப்படின்னு கேட்கிறப்ப, இவ்வகை பிசாசு ஜபத்தினாலும் உபவாசத்தினாலுமே அன்றி மற்ற விதத்தினால் புறப்பட்டு போகாதுன்னு சொல்றப்ப பாத்தீங்கன்னாக்க, ஏசப்பா அவர்களை பார்த்து நீ வந்து ஜெபம் பண்ணினியாங்கிற மாதிரி கேட்கவே இல்லை. ஆனா நீ வந்துட்டு ஜெபம் நாம பண்ண ஆரம்பிச்சாதான் நாம வந்துட்டு பிதாவோட வந்துட்டு எப்பொழுதுமே நாம வந்துட்டு தொடர்புல இருக்க முடியும், கண்டினியூஸா இருக்க முடியும். அப்பதான் நம்மளுடைய கவனம் வந்துட்டு சிதறாது. ஏன்னா நமக்குரிய போராட்டமும் நமக்கு கண்ணுக்கு தெரியாத எதிராளியாகிய பிசாசானோட தான் நமக்கு வந்து போராட்டம் இருக்குது. அவன் நம்மளுடைய எதிராளின்னு கர்த்தர் வந்து சொல்லியிருக்கிறாரு. அப்ப அந்த எதிராளிய ஆவிக்குரிய போராட்டத்துல கர்த்தர் ஆவியாக இருக்கிறார், அவருடைய நாம வந்துட்டு எப்பொழுதுமே வந்துட்டு தொடர்புல இருக்கணும். அதுதான் ஜெபத்தோட ஒரு முக்கியமானது. ஜெபம் இல்லாம எதுவுமே வந்துட்டு நடக்காது. நம்ம எவ்வளவு வேதங்களை வாசிச்சாலும் நாம அதற்கப்புறம் வந்துட்டு ஜெபம் பண்ண வேண்டும். ஏன்னா ஏசப்பாவும் இரவும் பகலும் வந்துட்டு எப்பொழுதுமே ஜெபம் செய்து கொண்டிருக்கிறாருன்னு சொல்லி நமக்கு மத்தேயு, மார்க், லூக்கா எல்லா இதுலயும் பாத்தீங்கன்னாக்கா அவரை குறிச்சு நாம வந்து வாசிக்கும் பொழுது அவர் எல்லா நேரத்திலையுமே காலை, மாலை, இரவு, மதியம் எல்லா நேரத்திலையும் அவர் வந்துட்டு ஜெபம் செய்து கொண்டிருந்தாருங்கிற அந்த விஷயத்த நாம வந்துட்டு பார்க்கிறோம். அதே போலதான் நாமளும் இருக்கணும். அப்படிதான் நாம வந்து முழுமையான அந்த ஆவிக்குரிய போராட்டத்துல முழு வெற்றியை வந்துட்டு அடைய முடியும். 2 தெசலோனியர்ல 3வது அதிகாரத்துல 2-3 வசனங்களை வாசிப்போம். துர்க்குணராகிய பொல்லாத மனுஷர் கையில் நின்று நாங்கள் விடுவிக்கப்படும்படிக்கு எங்களுக்காக வேண்டிக் கொள்ளுங்கள். விசுவாசம் எல்லாரிடத்திலும் இல்லையே, கர்த்தரோ உண்மை உள்ளவர், அவர் உங்களை ஸ்திரப்படுத்தி தீமை நின்று விலக்கி காத்து கொள்வார். ஆமென். இப்ப நாம எல்லோருமே சுவிசேஷத்தை மற்றவர்கள்ட்ட வந்துட்டு சொல்ல போகும் பொழுது, அந்த இடத்துல நாம சுவிசேஷம் சொல்ல போகும் முக்காவாசி இடத்துல பாத்தீங்கன்னாக்க கர்த்தரை அறியாதவர்கள் தான் இருப்பாங்க. அவர்கள்ட்ட வந்துட்டு விசுவாசம் வந்துட்டு எதுவுமே கிடையாது. ஆனா அங்க நாம போகிற இடத்துல என்ன வேணா வந்துட்டு சம்பவிப்பதற்கு வாய்ப்புகள் இருக்கு. அப்ப நாம வந்துட்டு ஜெபத்துல வந்துட்டு உறுதியாக இருக்கணும். நாம ஜெபம் பண்ணிட்டு நாம சுவிசேஷம் அறிவிக்கும் போகும்பொழுது பாத்தீங்கன்னா கர்த்தர் நம்மை வந்துட்டு அவரை எல்லா தீமையிலிருந்து விலக்கி காத்து கொள்வார்னு சொல்லியிருக்கிறாரு. ஸோ இதை தான் வந்து பவுல் தனக்கு ஏற்பட்ட அனுபவங்களை தான் வந்துட்டு நமக்கு கற்றுக் கொடுக்கிறார். நாமளும் ஏன்னா நாம சுவிசேஷம் சொல்ல போறது கர்த்தரை குறித்து சொல்ல போகிறோம். அப்ப கர்த்தர் வந்துட்டு நம்ம கூட தான் எப்பொழுதுமே இருக்கிறாரு. ஆனா நமக்கு தெரியாது நமக்கு அடுத்தது என்னென்ன நடக்க போகுது அப்படிங்கிறது. நாம ஜெபத்துல உறுதியாக இருந்தோம்னாக்கா அந்த இடத்துல அந்த சூழல்ல நாம அடுத்தது என்ன பேச வேண்டும் கூட ஏசப்பா நமக்கு வந்துட்டு வழி நடத்துவாரு. கொலோசியர்ல 4வது அதிகாரத்துல 2-4 வரைக்கும் உள்ள வசனங்களை வாசிப்போம். இடைவிடாமல் ஜெபம் பண்ணுங்கள், ஸ்தோத்திரத்துடன் ஜெபத்தில் விழித்திருங்கள். கிறிஸ்துவனுடைய ரகசியத்து நிமித்தம் கட்டப்பட்டிருக்கிற நான் அந்த ரகசியத்தை குறித்து பேச வேண்டிய பிரகாரமாய் பேசி அதை வெளிப்படுத்துவதற்கு திருவசனம் செல்லும்படியான வாசலை தேவன் திறந்தருளும்படி எங்களுக்காகவும் வேண்டிக் கொள்ளுங்கள். ஆமென். இன்னைக்கு நிறைய சபையில வந்துட்டு என்னுடைய ஊழியம் வந்துட்டு ஜெப ஊழியம் அப்படின்னு வந்துட்டு நிறைய பேர் வந்துட்டு வெறும் ஜெபம் பண்ற காரியங்களை மட்டுமே வந்துட்டு செய்யறதா இருக்கிறோம். ஆனா வந்துட்டு ஊழியத்துக்கு மாற்றாக கர்த்தர் வந்துட்டு ஊழியம்ங்கிறது வந்துட்டு எல்லாத்தையும் தான் சொல்லியிருக்காரு. நம்ம சுவிசேஷம் அறிவிக்கிறது, அதுக்கப்புறம் மற்றவர்களுக்கு உதவி செய்வது, நோயாளிகளுக்கு வந்துட்டு விடுதலை கொடுப்பது, பிசாசின் கட்டுகளை இருக்கிறவங்களுக்கு வந்துட்டு விடுதலை கொடுப்பது, இது எல்லா காரியமும் வந்துட்டு சேர்ந்ததுதான் வந்துட்டு ஊழியம். ஆனா இந்த ஊழியத்தை செய்யறதற்கு ஜெபம் வந்துட்டு இன்றியமையாததாக இருக்குது. நாம இந்த ஊழியத்தை முழுசா திறம்பட நாம செய்யணும் கர்த்தருக்குள்ள இருந்தனாக்க ஜெபம் இல்லாம நாம எந்த ஒரு ஊழியத்தையுமே வந்துட்டு முழுமையாக நாம வந்துட்டு செய்ய முடியாது. இந்த கடைசியா ஒரு 2 வசனம் மட்டும் வாசிச்சிருவோம். பிலிப்பியர்ல 1 அதிகாரத்துல 18-19 வரைக்கும். இதனால் என்ன? வஞ்சகத்தினாலாவது உண்மையினாலாவது எப்படியாவது கிறிஸ்து அறிவிக்கப்படுகிறார். அதனால் சந்தோஷப்படுகிறேன், இன்னமும் சந்தோஷப்படுவேன்.
அது உங்கள் வேண்டுதலினாலும் இயேசு கிறிஸ்துவினுடைய ஆவியின் உதவியினாலும் எனக்கு ரட்சிப்பாக முடியும் என்று அறிவேன். ஆமென். அப்ப கர்த்தர் நமக்கு வந்துட்டு கொடுத்திருக்கிற அந்த சர்வாயுத வர்க்கத்தை நமக்கு 6 விஷயங்களை நம்ம ஏற்கனவே வந்துட்டு பார்த்துட்டோம். அதோட வந்துட்டு ஜெபம் ஒன்றுதான் வந்துட்டு பிசாசானவன் வந்துட்டு எளிமையாக நம்ம 6 கவசத்தை நாம எப்பொழுதுமே அணிந்திருந்து நம்ம ஜெபத்துல மட்டும்தான் வந்துட்டு அவனை வந்துட்டு முழுமையாக வெற்றி கொள்ள முடியும். ஏன்னா அந்த 6 கவசங்களும் நம்ம வந்துட்டு பிசாசுகிட்ட இருந்து நம்மளை வந்து பாதுகாக்க முடியுமே ஒழிய அவனை வெல்லுவதற்கு, அந்த சபையை வந்துட்டு வளர்ப்பதற்கும் அவனுடைய ராஜ்யத்தை ஒழிப்பதற்கும் நமக்கு வந்துட்டு தேவையான கர்த்தர் கொடுத்திருக்க அந்த 6 கவசங்களை நாம அணிந்து கொண்டு ஜெபத்துல வந்துட்டு நாம உறுதியாக இருக்கணும். இன்னைக்கு நம்மளால வந்துட்டு அடுத்த பகுதிகளை பார்க்க முடியல. அடுத்தது வந்து ஜெபத்துல, ஏன்னா பிசாசான விரட்டுவதற்கு ஜெபம் வந்து இன்றியமையாதது. அதுக்கப்புறம் நம்ம வந்துட்டு கர்த்தரை வந்துட்டு துதிக்கும் பொழுது பிசாசானுடைய ராஜ்யம் எப்படி உடைகிறது, அதற்கப்புறம் சுவிசேஷத்தை பிரசங்கிக்கும் பொழுது பிசாசுடைய ராஜ்யம் எப்படி உடைகிறது, கர்த்தர் நமக்கு கொடுத்திருக்கிற அந்த சாட்சியின் மூலியமாக பிசாசினுடைய ராஜ்யம் எப்படி உடைகிறது அப்படிங்கிறத குறித்து நம்ம வந்து வரும் நாட்கள்ல வந்துட்டு பார்ப்போம். கடைசியா வசனம் வந்துட்டு உபாகமத்துல 31 6-8 வரைக்கும் உள்ள வசனம் வாசிப்போம். நீங்கள் பலம் கொண்டு திடமனதாய் இருங்கள், அவர்களுக்கு பயப்படவும் திகைக்கவும் வேண்டாம். உன் தேவனாகிய கர்த்தர் தாமே உன்னோடே கூட வருகிறார், அவர் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை என்று சொன்னான். பின்பு மோசே யோசுவாவை அழைத்து, இஸ்ரவேலர் எல்லாரும் பார்த்திருக்க அவனை நோக்கி, பலங்கொண்டு திடமனதாயிரு, கர்த்தர் இவர்களுக்கு கொடுப்பேன் என்று இவர்களுடைய பிதாக்களுக்கு ஆணையிட்ட தேசத்துக்கு நீ இந்த ஜனத்தை அழைத்து கொண்டு போய் அதை இவர்கள் சுதந்தரிக்கும்படி செய்வாய். கர்த்தர் தாமே உனக்கு முன்பாக போகிறவர், அவர் உன்னோட இருப்பார், அவர் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை, நீ பயப்படவும் கலங்கவும் வேண்டாம் என்றான். ஆமென். சோ எப்படி மோசே வந்துட்டு சபையார முதல்ல பார்த்து, உன்னுடைய தேவனாகிய கர்த்தர் உன்னோட தான் வந்துட்டு வருகிறார், அவர் எல்லாவற்றையும் வந்துட்டு செய்து முடிப்பார், உன்னை வந்துட்டு கைவிடுவதில்லை, என்றென்றைக்கும் கைவிடுவதில்லைன்னு சொல்லியிருக்காரு. அதே போல தனிப்பட்ட முறையில யோசுவாவுக்கும் அதே வார்த்தைகளை தான் வந்து சொல்றாரு. அப்ப அவருடைய சத்தத்தை நீ வந்துட்டு கவனமா கேட்டு அதற்கு செவி கொடுத்து நீ வந்துட்டு ஜெபத்துல வந்து உறுதியாக இருக்கும் பொழுது, எப்படி வந்துட்டு யோசுவா வந்துட்டு கடைசி வரைக்கும், ஏன்னா மொத்த சபையாருமே காலேபும் யோசுவாவை தவிர மற்ற சபையார்கள் அவர்களுடைய ஜெனரேஷன்ல இருந்த அத்தனை பேருமே வந்து மரித்து போனார்கள். அவர்கள் யாருமே வந்துட்டு கர்த்தர் வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட தேசத்தை அவர்கள் வந்துட்டு கால் எடுத்து வைக்கல அந்த தேசத்துக்குள்ள. ஏன்னாக்கா அவர்களுடைய அவிவிசுவாசத்தினால கர்த்தருடைய வார்த்தைக்கு விரோதமாக அவர்கள் முறுமுறுத்து பேசுனதுனால அவர்கள் யாருமே அங்க வந்துட்டு செல்ல முடியல. அதே போலதான் இன்னைக்கு கர்த்தர் வந்துட்டு நேற்றும் இன்றும் என்றென்றைக்கும் மாறாதவராக இருக்கிறார். அவர் அதற்கு மேல அன்னைக்கு எல்லாமே வந்துட்டு மாம்சத்தின்படியான காரியங்கள் தான் வந்துட்டு பழைய ஏற்பாட்டுல வந்துட்டு இருந்தது. ஆனா அதற்கு பின்னாக ஒளிந்திருந்து செயல்படுகிற அந்த அசுத்தாவிகளை குறித்து கர்த்தர் வந்துட்டு நமக்கு வந்துட்டு அந்த அசுத்தாவிகள், அந்த பிசாசின் போராட்டங்களை, நமக்கு வர ஒவ்வொரு பிரச்சனைகளையும் எப்படி வந்துட்டு எளிமையாக மேற்கொள்ள முடியும், அதற்குரிய ஆயுதங்களை கர்த்தர் கொடுத்திருக்காரு. அதை எல்லாவற்றையுமே நாம வந்துட்டு செய்து முடிக்க திராணி உள்ளவர்களாக இருப்பதற்கு ஜெபம் வந்துட்டு ஒரு முக்கியமான ஒரு விஷயம். ஏன்னா நீங்கள் என்னிலும் என் வார்த்தைகள் உங்களிலும் நிலைத்திருந்தால் நீங்கள் கேட்டுக்கொள்வது எதுவோ அது உங்களுக்கு செய்து கொடுக்கப்படும். அப்ப அவருடைய வார்த்தை என் இருதயத்துல இருக்கும் பொழுது என்னுடைய ஜெபம் வந்துட்டு கர்த்தருக்கு சித்தமாக ஜெபம் ஆகும் பொழுது எல்லா காரியங்களிலுமே கர்த்தர் வந்துட்டு நம்மளை வந்துட்டு வெற்றியை தான் தருவார். அதுல வந்துட்டு நமக்கு எவ்வளவும் சந்தேகமே வேணாம். ஏன்னா அவருடைய வாக்குத்தத்தமான வசனங்கள் அந்த அளவுக்கு வந்துட்டு இருக்குது. அதை ஒவ்வொன்றையும் நாம வந்துட்டு தியானிச்சு அதற்கேற்றபடி நாம ஜெபிக்கும் பொழுது கர்த்தர் நமக்கு வந்துட்டு அவருடைய ஊழியத்தை செய்வதற்கு நம்மளுடைய தனிப்பட்ட ஜெபங்களுக்கும் கர்த்தர் என்றைக்குமே வந்துட்டு பதில் கொடுக்கிறவராக தான் இருக்கிறார். பிரைஸ் லார்ட் பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ். எங்கள் கர்த்தராகிய இயேசுவே, உம்மை போற்றுகிறோம், உம்மை வாழ்த்துகிறோம், உம்மை ஆராதிக்கின்றோம், உமக்கு மகிமை செலுத்துகிறோம். நீர் பரிசுத்தர், என்றென்றுமே பரிசுத்தராக இருக்கிறீங்கப்பா. எங்கள் எல்லோரையுமே உம்முடைய பரிசுத்தத்திற்கு அழைத்து எங்களை இந்நாள் வரைக்கும் எங்களுக்கு தேவையான உணவு, உடை, தங்குமிடம், மற்ற எல்லா காரியங்களையுமே நீர் எங்களுக்கு கொடுத்து எங்களை உம்முடைய ஆவியினாலே வழிநடத்தி வருவதற்காக உமக்கு கொடான கோடி நன்றிகளை ஏறெடுக்கிறோம் அப்பா. இயேசுவே ஆண்டவரே, இங்க வந்திருக்கிற ஒவ்வொரு சகோதரிகளையும், அவங்க குடும்பத்தார், அவங்களுடைய பிள்ளைகள், உற்றார் உறவினர்கள் எல்லோரையுமே இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால அவர்களை வந்துட்டு ஆசீர்வதிக்கிறேன். இயேசுவே ஆண்டவரே, எங்களுக்கு கண்ணுக்கு தெரியாத பிசாசானுடைய ராஜ்யத்தை நாங்கள் எப்படி மேற்கொள்வது
ஏன்னா நாங்க வந்துட்டு மாமிசத்துல வாழ்ந்திருந்தாலும் நாங்கள் வந்து மாமிசத்தோடு போராடுகிறவர்களாக இல்லை. ஆனா ஆவிக்குரிய ஒரு உலகம் இருக்குது. எங்களை வந்துட்டு நீங்க வந்துட்டு உம்முடைய சாயல்ல ஆவி ஆத்மா சரீரத்துல நீங்க வந்துட்டு படைச்சிருக்கிறீங்கப்பா. அந்த ஆவி வந்துட்டு அந்த பிசாசுனுடைய ஆவியோட எங்களுக்கு எப்பொழுதுமே போராட்டம் இருக்கிறது. அதை எப்படி நீங்க வந்துட்டு மிக எளிதாக வெல்ல முடியும்? அந்த பிசாசின் ஆவிக்குரிய வகையில அவனை வந்து போராடுவதற்குரிய ஆயுதங்களை குறித்து எங்களுக்கு வந்து சொல்லி கொடுத்தீங்கப்பா. அதை எல்லாவற்றையும் நாங்கள் அணிந்து கொண்டாலும் நாங்கள் வந்துட்டு ஜபத்தின் மூலியமாக தான் வந்துட்டு எங்களுக்கு எல்லாத்துலேயும் எங்களுக்கு வெற்றி கிடைக்குங்கிறத குறித்து எங்களுக்கு கற்றுக் கொடுத்தீங்கப்பா. அதற்கு நீங்க வந்துட்டு வேதத்திலிருந்து சாட்சிகள் எங்களுக்கு காமிச்சிங்க. எங்களுடைய ஒவ்வொருத்தருடைய வாழ்க்கையிலும் அதற்குரிய சாட்சிகள் இருக்குதப்பா. இயேசுவே ஆண்டவரே, எங்களுக்குள்ளாகவும் இன்னும் வந்துட்டு ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு போராட்டங்கள் இருக்குதப்பா. ஆவிக்குரிய ரீதியில போராட்டம் இருக்கு, மாம்சத்துக்குரிய ரீதியான போராட்டம் இருக்குப்பா. அவைகளை எல்லாம் வந்து மேற்கொள்வதற்கு ஆவியானவர் நீர் எங்களுக்குள்ளாக இருக்கிறீங்கப்பா. உங்களுடைய வார்த்தைகள் எங்களுக்கு இன்னும் தெரியாத வார்த்தைகள், அதற்குரிய அர்த்தங்களை நாங்கள் வந்துட்டு புரிந்து கொள்ளாமல் இருக்கிற நேரத்துல நீங்க வந்துட்டு எங்களுக்கு ஒவ்வொன்றை சொல்லி கொடுத்து நாங்க உங்களுடைய ஊழியத்தை செய்வதற்கு நீர் எங்கள் ஒவ்வொருவரையும் வழிநடத்தும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோமப்பா. இயேசுவே ஆண்டவரே, உங்களுடைய வருகையானது மிகவும் சமீபமாக இருக்குதப்பா. நாங்கள் அதற்கேற்ற காரியங்களை நாங்கள் செய்து அதற்கேற்றவைகளை நாங்கள் சிந்தித்து நாங்கள் எங்களை நாங்களே வந்துட்டு பரிசுத்தத்தில் இருப்பதற்கு எங்கள் ஒவ்வொருவருக்கும் நீர் உதவி செய்ய வேண்டுமாய் நாங்கள் ஜெபிக்கிறோமப்பா. எங்களுக்கு எதிராக செயல்படுகிற எல்லா பொல்லாத அசுத்தாவிகளின் கிரிகைகளையுமே இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால எங்கள் எல்லோரையும் விட்டு வெளியே போய் என்ற கட்டளை இடுகிறோம். இயேசுவே ஆண்டவரே, நீர் என்றென்றும் போற்றத்தக்கவர், துதிக்கத்தக்கவர். ராஜ்யமும் மகிமையும் உம்முடையதப்பா. இயேசுவே, எங்கள் ஒவ்வொருவருக்கும் உங்களுடைய சித்தத்தை நீங்க வந்து வெளிப்படுத்தி நாங்கள் அனுதினமும் என்னென்ன காரியங்களை செய்ய வேண்டும் என்பதை குறித்து நீரே எங்களுக்கு வெளிப்படுத்தி எங்களை வழிநடத்தும்படியாக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே எங்களுடைய எல்லா ஜபத்தையும் ஏறெடுத்து கேட்கிறோம். ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். யாருக்காவது பிரேயர் ரெக்வெஸ்ட் எது இருந்துச்சுனாக்கா சொல்லுங்க, இல்ல சாட்சிகள் இருந்தாலும் ஷேர் பண்ணுங்க. பிரைஸ் லார்ட் பிரதர். பிரைஸ் லார்ட் சிஸ்டர், சொல்லுங்க. இந்த எனக்கு கீமோ மருந்து போடுறேன்னு சொல்லியிருக்காங்க பிரதர். அது எனக்கு நல்ல பலன் இருக்கணும் பிரதர். ஏசப்பாட்ட நான் கேட்கறதெல்லாம் அந்த மருந்து போடுறதுக்கு எனக்கு தெம்பான நல்ல பலனை கொடுங்கப்பான்னு கேட்குறேன் பிரதர். எனக்கு அதுதான் நல்லா இருக்குது. பாப்பாவும் ரட்சிப்புக்குள்ள அழைக்கணும் பிரதர் ஏசப்பா. ஸோ இன்னைக்கு நீங்க வசனங்கள் எல்லாமே வந்துட்டு கேட்டீங்க. கர்த்தர் வந்துட்டு நம்மளுடைய ஜபத்துக்கு, ஏன்னா அவருடைய சித்தம் வந்துட்டு அவர் பூமியில இருந்த நாட்களில் எல்லாம் வந்துட்டு அவரை விசுவாசித்து என்னை வந்துட்டு சுகப்படுத்துங்க, சுத்தப்படுத்துங்க, பார்வையை கொடுங்க, என்னை நடக்க வைங்கன்னு கேட்ட எல்லோருக்குமே வந்துட்டு, விசுவாசத்தோட கேட்ட எல்லோருக்குமே அவர் வந்துட்டு சுகத்தை வந்துட்டு எப்பொழுதுமே வந்துட்டு கொடுத்துக்கிட்டே தான் வந்துட்டு இருந்தாரு. ஸோ அதே போல நாம எல்லோருமே வந்துட்டு விசுவாசத்துல உறுதியாக இருக்கிறோம். இன்னைக்கு நாம வந்துட்டு உங்களுடைய காரியங்கள், நீங்க ஏற்கனவே ஞானஸ்தானம் எடுத்துட்டீங்க, விசுவாசத்துல வளர்ந்து கொண்டே வரீங்க. கண்டிப்பா வந்துட்டு இன்னைக்கு சபையாராக நாம ஒன்று கூடி நாம வந்துட்டு ஜபம் பண்ணுவோம். ஏன்னா இன்னைக்கு ஏதாவது ஒரு காரியத்தை குறித்து பூமியிலே ஒருமனப்பட்டு இயேசுவின் நாமத்தினால நாம வந்துட்டு ஊக்கத்தோடு ஜபம் பண்ணி கேட்டோம்னா கண்டிப்பா வந்துட்டு அவர் செய்வாரு. பட் உங்க சைட்ல இருந்து ஏதாவது கர்த்தருக்கு சித்தமில்லாத காரியங்கள் ஏதாவது இருந்தாக்க அதுல முழுமையாக மனம் திரும்பி கர்த்தரிட வந்துட்டு ஒப்புரவாகுங்க. நம்ம அந்த நேரத்துல வந்துட்டு ஜபம் செய்வோம். எங்கள் கர்த்தராகிய இயேசுவே, உண்மை போற்றுகிறோம், உண்மை வாழ்த்துகிறோம், உண்மை ஆராதிக்கின்றோம் அப்பா. இந்த நேரத்துல சகோதரி தேவிக்காக நாங்க வந்துட்டு சபையார ஒருமனப்பட்டு அவங்களுடைய கேன்சர் வியாதிக்காக நாங்க வந்துட்டு ஜபத்துல வந்துட்டு வருகிறோம் அப்பா. இயேசுவே, நீங்க வந்துட்டு எங்களுக்கு வாக்குத்தத்தம் பண்ணி கொடுத்துருக்கிறீங்கப்பா. உங்களுடைய தழும்புகளால் நாங்கள் எல்லோருமே குணம் அடைகிறோம் சொல்லி, குணமாகிவிட்டோம் என்று அதை நாங்கள் முழுமையாக ஏற்றுக்கொள்கிறோம், விசுவசிக்கிறோம். கண்டிப்பாக சகோதரி முழுமையாக சுகத்தை ஏற்கனவே பெற்றுக்கொண்டார்கள் என்பதை நாங்கள் நன்றியோடு உமக்கு எங்களுடைய ஜபத்தை ஏறெடுக்கிறோம் அப்பா. இயேசுவே, ஜீவனுள்ளவரே, இதோ அவர்கள் எந்த காரியத்தினாலாவது அப்பா உமக்கு சித்தமில்லாத காரியங்கள்ல வந்துட்டு இன்னும் வந்துட்டு மனம் திரும்பாமல் இல்ல பாவங்களை வந்துட்டு அறிக்கை செய்யாமல் ஏதாவது மறந்திருந்தாலும் அப்பா தகப்பனே, சகோதரிக்கு நீங்க வந்துட்டு அதை வந்துட்டு நினைவுல வந்துட்டு கொண்டு வாருங்களப்பா. இந்த கலாத்தியர்ல 5வது அதிகாரத்துல 19 to 21 வசனங்கள் வரைக்கும் மாமிசத்தின் கிரிகைகள் இருக்குப்பா. அதுல ஏதாவது ஒரு கிரிகைகள்ல வந்துட்டு அவங்க வந்துட்டு
இன்னும் வந்து மனம் திரும்பாமல் இருந்தால் அதை முழுமையாக ஆண்டவரே நீர் அவங்களுக்கு வெளிப்படுத்துங்கப்பா. இன்னும் வேற ஏதாவது காரியங்கள் இருந்தாலும் வெளிப்படுத்துங்கப்பா. இயேசுவே ஜீவனுள்ளவரே, சகோதரியோட சரீரத்துல இந்த கேன்சரை உண்டு பண்ணுகிற அந்த கேன்சர் அசுத்தாவியை இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால இப்பொழுதே வெளியே வா என்று கட்டளை இடுகிறேன். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால சகோதரியோட சரீரத்தை பலப்படுத்துகிற அந்த கேன்சர் அசுத்தாவியை இப்பொழுதே இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால வெளியே வா என்று கட்டளை இடுகிறேன். உனக்கு எந்த அதிகாரம் இல்லை அசுத்தாவிய. சகோதரி வந்து இயேசுவின் நாமத்தின் மேல வந்துட்டு விசுவாசம் வைத்து ஞானஸ்தானம் எடுத்துக்கொண்ட மகள். அவருடைய சரீரத்தின் மேல உனக்கு எந்த அதிகாரம் இல்லை. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால வெளியே வா என்று உனக்கு கட்டளை இடுகிறேன். இயேசுவே ஆண்டவரே, அப்பா தகப்பனே, இதோ சகோதரிக்கு நீங்க வந்துட்டு பரிபூரண சுகத்தை கொடுத்த அவங்களுடைய சரீரத்துல முழுமையான பலத்தை கொடுங்கப்பா. இதோ டாக்டர்கள் அவர்களுக்கு மருந்துகளை வந்து செலுத்துகிறார்களப்பா. அது எதுவுமே வந்துட்டு அவர்களுக்கு எந்த வித பாதிப்பும் இல்லாம நீங்க வந்துட்டு அவங்களை வந்துட்டு முழுமையாக பலப்படுத்தி நீங்க வழிநடத்தும்படியாக ஜெபிக்கிறோம் அப்பா. எந்த ஒரு அவர்களுக்கு இன்னும் தெரியாத காரியங்கள் ஏதாவது இருந்தால், உமக்கு சுத்தமில்லாத காரியங்கள் இருந்தால் அதை வந்து வெளிப்படுத்தி அவர்கள் முழுமையாக உம்மோடு ஒப்புரவாகுவதற்கு நீரே சகோதரிக்கு துணை செய்ய வேண்டுமாய் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால சகோதரி முழுமையாக சுகம் அடைந்து விட்டாள் என்று நாங்கள் விசுவசித்து எங்களுடைய ஜெபத்தை இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால இருக்கும் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். வேற யாருக்கும் பிரேயர் ரெக்வெஸ்ட் இருந்துச்சுனாக்க சொல்லுங்க. அப்படி இல்லைனாக்க இதோட நிறைவு செய்வோம். பிரைஸ் தி லார்ட் பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ்.